வழியில் இன்னைக்கு வந்து 2019-2020 ஆண்டில் உள்ள இடெக் மாணவர்களுக்கான பாஸ் பேப்பர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான செக்ஷன் வந்து மெக்கானிக்கலில் உள்ள 2 பார்ட், ப்ரொடக்ஷன், ஆட்டோமொபைல். மெக்கானிக்கல் சைட்டில் உள்ள முதலாவது கேள்வி 2019 ஆண்டில் MCQ முதலாவது கேள்வியை பாருங்க. கைத்தொழில் புரட்சியில் ஏற்பட்ட விரைவான கைத்தொழில் அபிவிருத்தியில் செல்வாக்கு செலுத்திய அடிப்படை விடயமாவது மனித உழைப்பு தாராளமாக கிடைத்தமையாகும், நீர்ச்சில்லை கைத்தொழில்களுக்காக பயன்படுத்தியமையாகும், உலோக வார்ப்பு தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட மேம்பாடாகும், பொருட்களும் சேவைகளும் வர்த்தகமயமாதல், சக்தி துறையில் ஏற்பட்ட புதிய கண்டுபிடிப்பாகும். எங்களுக்கு தெரியும், சக்தி துறையில் ஏற்பட்ட புதிய கண்டுபிடிப்புகளால தான் கைத்தொழில் புரட்சி என்றது உருவாக்குறதுக்கு அடிப்படை விஷயமா இருந்துச்சு. உதாரணம், அங்க பயன்படுத்தப்பட்ட கனிய வளங்களை கண்டுபிடிச்சா பிறகுதான் கனிய வளங்கள்ல இருந்து இயந்திரங்கள் உருவாயிடுச்சு. அதுல இருந்து மோட்டார் வாகனங்களை உற்பத்தி செய்யலாம். ரைட். அப்ப ஆகவே எங்களுக்கு முதலாவது கேள்விக்கான விட சக்தி துறையில் ஏற்பட்ட புதிய கண்டுபிடிப்புகள். அடுத்த கேள்வியை பாருங்க. 2019 ஆண்டுல 5வது வினா. ரைட். இப்ப அந்த 5வது வினாவை பார்ப்போம். இப்ப எங்களுக்கு தெரியும், பொறியியல் வரைதல் என்றது என்ஜினியரிங் டிராயிங் வந்து மிக முக்கியமாக அமைது. எஸ்ஏ பாடலையும் முதலாவது கேள்வி வந்திருக்கு. அதோட அது வருஷம் வந்துட்டு இருக்குது. அதே போல MCQல ஒரு வரைபடம் சம்பந்தமான பக்கப்படம், மேற்பார்வை, முகப்பு படம், இதை பற்றி ஒரு கேள்வி கட்டாயம். அப்ப இதுல பாருங்க, ஒரு படம் தந்திருக்கிறாங்க. ஏ என்ற பக்கத்துல இருந்து பார்க்கும்போது அதை நாங்கள் ஃப்ரண்ட் எண்ட் எடுத்தோம்னு சொன்னால், ஏ என்ற பக்கத்துக்கு சைட்ல உள்ளது சைட் பக்கப்பார்வைன்னு சொல்லுவோம். ஏ என்ற பக்கத்துக்கு மேல பார்த்தோம்னு சொன்னால் அது டாப் பிளான் வியூன்னு சொல்லுவோம், மேற்பார்வை. அப்ப இந்த படங்கள்ல நிமிர் வரைய தோற்றங்களை சரியாக காட்டும் உரு. இப்ப இந்த உருவுல பாருங்க, துளைகள் இருக்கிறதுனால துளைகளை நாங்கள் மேலிருந்து பார்க்கும்போது மறைவு விளிம்புகளா தெரியும். அந்த கோடுகளும் உருவாக்கப்பட்டிருக்கணும். அதோட ஃப்ரண்ட் சைட், ஏ வந்து ஃப்ரண்ட் சைட் முகப்பு படத்துல எங்களுக்கு துளை நேரடியாகவே தெரியும். ஸோ அதை நாங்கள் மறை விளிம்பு காட்ட தேவையில்லை. அதனால அதுக்கான அந்த சரியான படம் 5வது படம். ரைட். அப்ப அடுத்த கேள்விக்கு நாங்கள் வர்றோம். 10வது கேள்வி. அதுல பாருங்க, உருவில் ஏபி ஆகிய கோணங்களின் மூலம் காட்டப்படுவதனை முறையே. ரைட். அப்ப அடுத்த கேள்விக்கு நாங்கள் வர்றோம். 10வது கேள்வி. அதுல பாருங்க, உருவில் ஏபி ஆகிய கோணங்களின் மூலம் காட்டப்படுவதனை முறையே. ஸோ அதுல 2 கோணங்கள் காட்டியிருக்கிறாங்க. கடவு கேந்திர கணிதம், ஸ்டேரிங் ஜியோமெட்ரியில உள்ள 4 வகையான கோணங்கள் இருக்கு. 5 வகையான கோணங்கள் இருக்குது. உட்தலை இருத்தலும் வெளித்தலை இருத்தலும், டோ இன் டோ அவுட். அடுத்தது விட்சாய்வு கோணம், கேமரா ஆங்கிள்னு சொல்லுவோம். அடுத்தது இராச ஊசி சாய்வு, கிங்பின் ஆங்கிள். காட்சில்லு கோணம், கேஸ்டர் ஆங்கிள். திருப்பல் கோணம், டேர்னிங் ஆங்கிள். இந்த 5 விஷயத்தையும் பார்த்துக்கொள்ளுங்க. அந்த 2 படத்திலேயே பாருங்க. முதலாவது படம் வந்து விட்சாய்வு கோணம், கேமரா ஆங்கிளையும். அடுத்தது முதன்மை ஊசி சாய்வு கோணம்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. அது ராச ஊசி சாய்வு, அதாவது கிங் பின் ஆங்கிள். சரியா? ரைட். அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி நாங்கள் பார்ப்போம். 8வது கேள்வி. 8வது வினாவை பாருங்க. உருவில் காட்டப்பட்டுள்ள பொறி பகுதியை 25 மில்லிமீட்டர் விட்டம் உள்ள ஒரு கோளில் இருந்து முற்றாக செய்து முடிப்பதற்கு கட்டாயம் தேவைப்படும் பொறிகள் ஆவன. ஸோ ஒரு படம் ஒன்று தந்திருக்கிறாங்க. இந்த படத்துல பாருங்க, அதுல நீளம் 40 மில்லிமீட்டர், அகலம் 20 மில்லிமீட்டர். அதுல ஒரு துளை இருக்குது 10 மில்லிமீட்டர் உடையது. ஸோ அப்ப 25 மில்லிமீட்டர் விட்டம் உள்ள கோளில் இருந்து தான் இதை குடைய போறாங்க. ஸோ குடைகிறதுக்காக நாங்கள் கடைசட் பொறியை பயன்படுத்துவோம். அதோட இங்க இருக்கிற துளைகிறதுக்காக ட்ரில்லிங் மிஷின் துளை பொறியை பயன்படுத்துவோம். சரிதான்? ரைட். அடுத்த கேள்வி 9வது கேள்வியை பாருங்க. உருவடித்தலின் இலகுவிற்கு உலோகம் ஒன்றில் கட்டாயம் இருக்க வேண்டிய பொறிமுறை இயல்பு. இயல்புகளை நாங்கள் உலோகத்துல இருக்க வேண்டிய இயல்புகளை ரசாயன இயல்பு, பொறிமுறை இயல்பு, பௌதிக இயல்புன்னு சொல்லி வகைப்படுத்தினாங்க. பொறிமுறை இயல்புன்னு சொல்றது அங்க அந்த நெகிழ் இயல்பு. நெகிழ் இயல்புன்னு சொன்னா
பிளாஸ்டிசிட்டி, மீள்தன்மை, பிளாஸ்டிசிட்டி, நொறுங்குமியல்பு, பிரிட்னஸ், வலிமை, ஸ்ட்ரென்த், வெண்மை, ஹார்ட்னஸ். ஸோ ஒரு உருவடித்தல் இலகுவைக்கு என்ன சொன்னால், ஒரு பொருளை நாங்கள் வடிவமைக்கிறதுல இலகுவாக்குவதற்கு கட்டாயம் நெகிழ்தன்மை முக்கியமானது. சில நெகிழ்தன்மைன்னு சொன்னால் வளைக்கக்கூடிய நலிக்கக்கூடிய தன்மை, அதான் நெகிழ்தன்மை. ஸோ பிளாஸ்டிசிட்டி முக்கியமானது, ஒரு வடிவமைத்தலுக்கு ஈஸி. சரிதானே? ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். 2019-2020 E-Tech FESPAD இருந்து சில கேள்விகளை பார்ப்போம். முதலாவது கேள்வி, ஒரு வேர்னியர் இடுக்கியில் பூச்சிய பளு இருப்பதனால் 10 மில்லிமீட்டர் உண்மை நீளத்தை அளவிடுகையில் அது 10.10 மில்லிமீட்டர் என காட்டுகின்றது. அதன் மூலம் உண்மை நீளம் 20 மில்லிமீட்டராக உள்ள ஒரு அளவீட்டை எடுக்கும்போது காட்டப்படும் வாசிப்பு யாது? இது ஒரு சின்ன கேள்விதாங்க. அதாவது ஒரு பூச்சிய பளு உள்ள, அதாவது 0.10 மில்லிமீட்டர் பூச்சிய பளு உள்ள ஒரு வேர்னியர் மானியால 10 மில்லிமீட்டர் பொருளை அளக்கக்குள்ள 10.10 மில்லிமீட்டர் வாசிப்பு காட்டுது. அதே போல 20 மில்லிமீட்டர் உண்மை நீளம் உள்ள ஒரு பொருள் அளக்கக்குள்ள எவ்வளவு வாசிப்பு கேட்கும், அதாவது வேர்னியர் மானில எவ்வளவு வாசிப்பு காட்டும் என்றதான் கேள்வி. அப்ப அந்த 20 மில்லிமீட்டரோட பூச்சிய பளு 0.10 மில்லிமீட்டர் கூட்டணும்னு சொன்னா 20.10 மில்லிமீட்டர் முடியா வரப்போது. இது விளங்கிருக்கும் நினைக்கிறேன். இப்ப வாங்க அடுத்த வழி போவோம். மோட்டார் வாகன என்ஜின்களுக்காக மசகணியை தேர்ந்தெடுக்கையில் பெரும்பாலும் பயன்படுத்தப்படும் நியமத்தை வகைவர்க்கும் குறுக்கும் யாது? SAE, சொசைட்டி ஆஃப் ஆட்டோமேட்டிவ் என்ஜினியர்ஸ். எல்லா பொருட்களுக்கும் SLS தற்சான்றிதழ் இருக்கிற மாதிரி இந்த என்ஜின்களோட மசகெண்ணையை பொறுத்த வரைக்கும் இதை தீர்மானிக்கிறது சொசைட்டி ஆஃப் ஆட்டோமேட்டிவ் என்ஜினியர்ஸ். இதைத்தான் SAE என்று நம்ம சொல்லுவோம். வாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். தீயணைப்பில் பயன்படுத்தப்படும் சில பொருட்கள் கீழே தரப்பட்டுள்ளன. A நீர், B நுரை, C கார்பன் டை ஆக்சைடு, D ஈரமான இரசாயன பொருள். மேற்குறித்த பொருட்களில் திரவ எரிபொருள் காரணமாக உண்டாகும் தீயை அணைக்கையில் பயன்படுத்துவதற்கு உகந்தவை. இந்த கீழுக்கு ஒரு படம் தந்திருக்கீங்க பாருங்க. இந்த படத்தின்படி BC விடையா வருது, அதாவது நுரை, கார்பன் டை ஆக்சைடு. இந்த படத்தை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கொள்ளுங்க, உங்கள்கிட்ட இந்த நோட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க அடுத்த கேள்வி போவோம். கட்டுமான கைத்தொழில் பல்வேறு வடிவங்களை அமைப்பதற்கு கொங்குரீட் மிக பிரசித்தி பெற்றிருப்பது செல்வாக்கு செலுத்தும். இதுல கொங்குரீட்டின் பண்பாவது, அதாவது கொங்குரீட்டுக்கு நிறைய பண்பு இருக்கு. ஆனா இவங்க இங்க கேட்டது பல்வேறு வடிவங்களை அமைப்பதற்கு கொங்குரீட்டுக்கு உள்ள பண்பு. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது, நிகழ்வு. இந்த விஷயம் தெரியலண்டா போய் பார்த்து கொள்ளுங்க. அடுத்த கேள்வி போவோம். ஆற்று நீரை பரிகரிக்கையில் மேற்கொள்ளும் சில படிமுறைகள் கீழே காட்டப்பட்டுள்ளன. A நீரில் கரைந்துள்ள வாயுக்களை அகற்றுதல், B நீரில் இருக்கும் பாக்டீரியாக்களை அகற்றுதல், C நீரில் உள்ள தொங்கப் பொருட்களை அகற்றுதல். இதன்படி பார்த்தோம்னு சொன்னா, நீரில் கரைந்துள்ள வாயுக்களை அகற்றுதல் காற்றேற்றம் எனவும், நீரில் இருக்கும் பாக்டீரியாக்களை அகற்றுதல் தொற்றேற்றம், அதாவது தொற்று நீக்கம், நீரில் உள்ள தொங்கப் பொருட்களை அகற்றுதல் திரள் செய்து அடைய செய்தல். இதுல நீரில் இருக்கும் பாக்டீரியாக்கள் என்று பார்க்கக்குள்ள குளோரினேற்றம், மோசனேற்றம், நீரை கொதிக்க வைக்கிற இப்படியான பல்வேறு விஷயங்கள் இருக்குது. நீருள்ள தொங்கற் பொருட்களை அகற்றுதல்னாக்குள்ள இதுல படிகாரம் அலும் சேர்க்கிறதா மெயினா இருக்குது. இப்ப வாங்க அடுத்த கேள்விகள் பார்க்கும். இதுக்குரிய விடையும் கண்டுபிடிச்சுதான் முதலாவது மூன்றாவது விட, அதாவது காற்றேற்றம், தொட்டு நீக்கல், திரவ செய்தல், அடைய செய்தல். இப்ப வாங்க அடுத்த கேள்வி பார்ப்போம். மின்வெளி ஊடுகடத்தலில் உயர் வோல்ட் பயன்படுத்த தொடர்பான பின்வரும் கூட்டுகளை கருதுக. A மின்னோட்டம் ஊடுகடத்தின் திறனை கூட்டலாம். B பிறப்பிக்கும் வோல்ட் ஊடுகடத்தல் வோல்ட் விட அதிகமாகும். C மின் கம்பிகளுக்கான கிரயத்தை இழிவளவாக்கலாம். அதாவது இந்த சமன்பாடை பத்தி பாருங்க. P சமன் I/R, P சமன் VI ரெண்டும் வலுவத்தான் சொல்லுது. இங்க I/R இந்த R எப்பயும் மாறப்போறதில்லை. அதாவது நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மின்ன ஊடுகடத்தணும்டா அந்த கம்பியில எவ்வளவு தடை இருக்கோ அதுதான் இந்த R. இந்த R ஆனது எப்பயும் மாறப்போவதில்லை. ஆனா இந்த ஐயை மாற்றலாம். இங்க P சமம் VI படி பார்த்தோம்னு சொன்னா, இங்க இந்த வோல்ட்டையும் நம்ம கூட்டி குறைக்கலாம், இந்த ஐயையும் கூட்டி குறைக்கலாம். ஆனா இங்க பாருங்க, இந்த ஐயின் படி பார்த்தோம்னு சொன்னா ஐ அதிகரிக்க இங்க வோல்ட் அளவு, அதாவது இந்த வலு கூடும், பவர் கூடும். அதனால இந்த ஐயை தவிர்த்து இந்த VA கூட்டி கொடுக்கறதால வலு இழப்பு, அதாவது மின் இழப்பை கொஞ்சம் குறைச்சு கொள்ளலாம், செலவையும் குறைச்சு கொள்ளலாம். இதனாலதான் மின் வலு ஊடுகடத்தல்ல உயர் வோல்ட் அளவை பயன்படுத்துறாங்க, மின்னோட்டத்தை குறைச்சி. இது விளங்கிருக்கும். வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம். இதை விட
மின் ஊடகத்தில் திறனை கூட்டலாம், மின் கம்பிகளுக்கான கிரியத்தை உருவாக்கலாம். முடிவில் இழப்பில்லாத ஒரு படிகுறை நிலைமாற்றி காட்டப்பட்டுள்ளது. இப்ப நிலைமாற்றியை பொறுத்தவரையும் 2 வகைப்படும். இது ஆடலோட்டக்கு தான் பயன்படுத்தப்படுது. ஒன்று படிக்குறை நிலைமாற்றி, அடுத்தது படிக்கூட்டு நிலைமாற்றி. இந்த படி குறை நிலைமாட்டி இங்கே தந்திரிக்கிறதால நம்ம இதை கண்டுபிடிக்க தேவையில்லை. இப்படி தரலன்னு சொன்னா நாமளே கண்டுபிடிக்கக்கூடிய அறியணும். இது எப்படின்னு சொன்னா கண்டுபிடிக்கிற இன்புட் வந்து முதன்மை சுருள் எனவும் அவுட்புட் வந்து துணைச்சுருள் எனவும் நம்ம கருதணும். இந்த முதன்மை சுருள்ல வந்து சுற்றுக்கள் எண்ணிக்கை, அதாவது இந்த சுற்றுக்கள எண்ணிக்கை அதிகமா இருந்து துணைச்சொல்ற சுற்றுக்கள எண்ணிக்கை குறைவா இருந்தா அது படி குறை நிலைமாற்றி எனவும், இன்புற்ற சுற்றுக்கள எண்ணிக்கை குறைவாகவும் அவுட்புற்ற சுற்று எண்ணிக்கை அதிகமாகவும் இருந்தா அது படி கூட்டு நிலைமாட்டி எனவும் கருதுவோம். இப்ப இந்த நிலைமாட்டியை பொறுத்தவரை இது படிக்குறை நிலைமாட்டி. காரணம் என்னன்னு சொன்னா இதுல இன்புட் வந்து முதன்மை சுருள் வந்து கூடிய சுற்றுகளாகவும் குறைந்த சுற்றுள்ள துணைச்சொல் என்பதாலும் இது வந்து ஒரு படிக்குறை நிலைமாட்டி என்று நம்ம எடுத்துக்கொள்றோம். வேற கேள்வி, இந்நிலை மாற்றியின் முதன்மை சொல்லில் பாயும் ஓட்டம், அதாவது இந்த முதன்மை சொல்லுள்ள பாயும் ஓட்டம் மின்னோட்டம் யாது என கேட்காங்க. அதுக்கு ஒரு சமன்பாடு இருக்கு. இந்த VP என்றது பிரைமரி வோல்டேஜ், அதாவது முதன்மை சுற்றில் உள்ள வோல்டேஜ். இந்த VS என்றது செகண்டரி வோல்டேஜ், துணை சுற்றில் உள்ள வோல்டேஜ். NP என்றது பிரைமரி சுற்றுகள் எண்ணிக்கை. இந்த NS என்றது துணை சுற்றுகள் எண்ணிக்கை. இந்த IS என்றது துணை சுற்று மின்னோட்டம். இந்த IP என்றது முதன்மை சுற்றுகள் மின்னோட்டம். இதன்படி பார்த்தோம்னு சொன்னா இந்த VP தெரியும், நமக்கு தந்திரிக்காங்க 240 வோல்ட். இந்த VS தெரியா, இதுக்கு ஒரு தரவு தந்திரிக்காங்க, நம்ம கண்டுபிடிச்சு கொள்றோமா. இந்த பாருங்க தடையும் மின்னோட்டம் தந்திரிக்காங்க. அதன்படி பார்த்தோம்னு சொன்னா இந்த துணை சொல்ற வோல்ட் அளவு 224, அதை கொண்டு இங்கே பிரதிடுறோம். இங்கெல்லாம் IS சிங்கிள் IPன்றதுல வந்து IS தந்திரிக்காங்க, அதாவது 1 மில்லி ஆம்பியர். அதையும் பிரதிட்டோம்னு சொன்னா இந்த IP 0.1 மில்லி ஆம்பியரா வரும். இது விளங்கியிருக்கும் நினைக்கிறேன். இப்ப வாங்க அடுத்த கேள்வி போகலாம். வாகன என்ஜின்கள் பயன்படுத்தப்படும் மசகண்ணையுடன் தொடர்புபட்ட சில பண்புகள் கீழே தரப்பட்டுள்ளன. A பிசுக்குமை, B வெப்ப கடத்தாறு, C மேற்பரப்பை நனைக்கும் திறன், D எரிபட்டு நிலை. இதுல A பிசுக்குமை, இது வந்து மசகண்ணையில கட்டாயம் இருக்க வேண்டியது உண்டு. B வெப்ப கடத்தாறு, இந்த வெப்ப கடத்தாறு ஒரு மசகண்ணையில இருந்துச்சுன்னு சொன்னா என்ஜின்கள் இருக்க வெப்பத்தை கடத்த இல்லாம போகும். நம்ம இந்த மசகண்ணை வாகனங்களை பயன்படுத்துற நோக்கம் என்னன்னு சொன்னா ஒன்று இந்த வெப்பத்தை கடத்துறதும் மற்றது உராய்வை குறைக்கிறதும் தான். அடுத்தது மேற்பரப்பை நனைக்கும் திறன், இதுவும் கண்டிப்பா இருக்கணும். அடுத்தது எரிபட்டு நிலை பார்ப்போம். இந்த எரிபட்டு நிலை இருந்துச்சுன்னு சொன்னா வாகனங்களோட வெப்பத்தினால இது எரிஞ்சிடும். அதனால இதுல போதிய பிசுக்குமை இருக்காது. இதனால வந்து இதுக்கு சரியான விடையா பிசுக்குமையும் மேற்பரப்பை நினைக்கும் தருணான சரியான விடையா இருக்கு. இப்ப வாங்க அடுத்த கழிப்போம். ஓர் இருவழி ஊக்கல் மாற்றி, ஓர் இருவழி ஊக்கல் முறை மாற்றி பின்வரும் வாயுக்களை மாத்திரம் வேறு வாயுக்களாக மாற்றுகின்றது. இது தெரியும், எரியாத ஐரோகாபங்கள், காமன் நோட் சைட். இதெல்லாம் வந்து நோட்ஸ் எழுதி பார்த்துக் கொள்ளுங்க. சைக்கிள்களில் பிச்சலில் பொருத்தப்படும் சுயாதீன சில்லில் இடம்பெறும் வல்வை ஊடுவதற்கு பயன்படுத்தப்படும் விசேட துணை இருப்பு. இது நம்ம எல்லாரும் பார்த்ததுதான், இதுக்கு பட்சொலிச்சு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்ப அடுத்த வழி போகலாம். செப்பில் உள்ள எவ்வியல்வு கம்பி உற்பத்தியில் பயன்படுத்தப்படுகின்றது. இது வந்து ப்ரொடக்ஷன் கேள்வி உண்டு. அதாவது ஒவ்வொரு உலோகம் ஒவ்வொரு இயல்பை கொண்டிருக்கும். அந்த வகையில செப்புல என்ன இயல்பு, அதாவது இந்த செப்பை வந்து கம்பியாக்கிறதுக்கு இருக்கிற இந்த இயல்பு என்ன எடுக்கிறாங்க. இது வந்து நீடுதன், அதாவது கம்பியாக நீட்டக்கூடிய பண்பானது ஒரு திடப்பொருளுக்குரிய திறனாகும். இது பொதுவாக பொருளை கம்பியாக நீட்டக்கூடிய திறனை பற்றியது. தகடாக்குமை இதை போன்ற ஒரு பண்பாகும். ஒரு பொருளுக்கு அழுத்தம் கொடுக்கும் பொழுது இது நிகழும். இது பொதுவாக அடித்தல் அல்லது ஊட்டுதல் நிகழும். இந்த இரண்டும் இயந்திர பண்புகள் ஆகும். இதை கொஞ்சம் நீங்க டீப்பா பார்த்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு உலகத்துக்கும் இருக்க ஒவ்வொரு பண்பை பத்தி பார்த்தா தான் ப்ரொடக்ஷன் கல்வி எல்லாம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். வாங்க அடுத்த கல்வி போவோம். SLS 107 என்பது சாதாரண போர்ட்டல் சம்பந்தக்குரியது. இது ஒரு என்ன கட்டுறாங்க, இது ஒரு நியமம். நம்ம ஏற்கனவே பார்த்த கல்வி ஒன்றில் பார்த்திருந்தோம். ஒயில்ற நியமம் என்னண்டு, அது வந்து SAE. அதே போல இந்த சீமந்தை பொறுத்த வரைக்கும் SLS 107 இது வந்து போர்ட்டல், அதாவது சாதாரண போர்ட்டல் சம்பந்தக்குரிய நியம அளவு. வாங்க அடுத்த கேள்வி போவோம். வியாபாரம் ஒன்றின் முகாமையாளர் மேற்கொண்ட சில தீர்மானங்கள் கீழே தரப்பட்டுள்ளன.
ஏ. ஊழியர்களை தகவலுக்கு ஏற்ப மிக பொருத்தமான பிரிவுகளில் அமர்த்துதல். பி. வினைத்திறனின்றி செயற்படும் ஊழியர்களை அடையாளம் கண்டு அவர்களை மேலதிக பயிற்சிக்காக வழிப்படுத்துதல். சி. ஊழியர்களை ஊக்குவிப்பதற்குரிய புதிய வேலை திட்டம் பற்றி தீர்மானித்தல். மேற்குறித்த தீர்மானங்களுடன் நேரடியாக பொருந்தும் முகாமைத்துவ முறை. இது வந்து ஒரு முயற்சியான கேள்வி. ஆனா இதுக்கு முயற்சியானா தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. இது நம்ம நார்மலா பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அறிக்கை. ஒழுங்கமைத்தல், கட்டுப்படுத்தல், திட்டமிடுதல். நமக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க அடுத்த கேள்வி பார்ப்போம். ஒன்றிலிருந்து ஒன்று வெகு தொலைவில் அமைந்துள்ள இரண்டு சமாந்தர அச்சுக்களுக்கிடையே மாறா வேக விகிதத்தில் வலுவை ஊடுகடத்த மிக உகந்தது. அதாவது ஒவ்வொரு பொருளும், உதாரணம் சொல்ல போனா முட்பட்செல்லு, சுருளைப்பட்செல்லு, வார், இப்படி நிறைய விஷயங்கள் வந்து வலுவை ஊடுகடத்துறதுக்கு பயன்படுது. இது ஒவ்வொன்றும் ஒன்று திசை, இன்னொன்று வேகம், 90 பாகை, இப்படி நிறைய விஷயங்களுக்காக பயன்படுது. ஒவ்வொரு இந்த வலு ஊடுகடத்தலும் எதுக்கு எதுக்கு பயன்படுது என்று தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. இதை வந்து உங்களோட நோட்ஸ்ல இருக்கும், இதை வந்து படிச்சு கொள்ளுங்க. வாங்க அடுத்த கேள்வி போவோம். இதுக்கு விட வந்து சங்கிலியும் சங்கிலி பற்சாக்கிற செலுத்துவதையும் ஆகும். பின்புறம் வாகன துணையிருப்புகளுடன் எது தொடக்கி மோட்டரில் இடம்பெறுவதில்லை. இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு விளங்கும். இதுல வந்து இந்த திசை மாட்டி என்றது இந்த படத்துல வந்து போடப்படல. ஆனாலும் இந்த திசை மாட்டி இந்த தொடக்கி மோட்டர்ல இடம்பெறும். இந்த வோல்டல சீராக்கி மட்டும்தான் இதுல வராது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் நாங்கள் எதை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னால், ஸ்ட்ரக்சரில் 3வது கேள்வி, 2010 பாஸ் பேப்பர் இடெக் ஸ்ட்ரக்சரில் 3வது கேள்வி பார்க்க போகிறோம். அது என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், ஒரு உயர்த்தி காணப்படுது, அது ஒரு கப்பியோடு இணைக்கப்பட்டிருக்கு. அந்த கப்பி வந்து ஒரு எதிர்நிலையோடு கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. சரி, இந்த உயர்த்தி எதுக்கு பயன்படுத்தப்படுதுன்னா, தரையிலிருந்து 2வது தளத்திற்கு மூலப்பொருட்களை கொண்டு போய் முடிவுப் பொருட்களை கீழ் நோக்கி கொண்டு வர இன்று ஒரு பிரயாணத்தை மேற்கொண்டு கொண்டிருக்க ஒரு உயர்த்தியாக காணப்படுது. ஒரு சிவில் இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்துகிற ஒரு உயர்த்தியாக காணப்படுது. இந்த 1வது கேள்வி கேட்டிருக்காங்க, உயர்த்தியில் எதிர்நிலை பயன்படுத்தப்படுவதால் ஏற்படும் நன்மை ஒன்றை குறிப்பிடுக. பார்த்தோம்னு சொன்னா இது வந்து எதிர்நிலையா இருக்கு. சரி, இந்த எதிர்நிலை மூலமாக என்ன நடக்கும்னு சொன்னா, இந்த உயர்த்தியை மேல் நோக்கி இழுக்கக்கூடிய ஒரு விசை ஒன்று துடிப்படும். அது மேல் நோக்கி இழுக்கக்கூடிய ஒரு விசை ஒன்று துடிப்படும். இதன் மூலமாக பாருங்க, அதாவது ஒரு இப்போ வந்து இந்த உயர்த்தி வந்து மேல் நோக்கி போகுது. இந்த உயர்த்தி வந்து மேல் நோக்கி போகுதுன்னு சொன்னா, இந்த உயர்த்திக்கு வந்து மோட்டார் மூலமாக சக்தி வழங்கப்படும். சரியா, இந்த சக்தியை வந்து இந்த எதிர்நிலையின் மூலமாக நாம் குறிக்கலாம். குறைந்த வலுவுடன் இந்த உயர்த்தியானது மேல் நோக்கி செல்ல முடியும், ஒப்பீட்டளவில் குறைந்த வலுவுடன். 2வது காரணம் சொல்லலாம் நாங்க, இது வந்து இந்த எதிர்நிலை காணப்படுவதன் காரணமாக சுமையற்ற நிலையில இவர் பேலன்ஸா இருப்பார். என்ன விஷயம், இப்ப வந்து இவர் வந்து மேல் நோக்கி போய் இந்த 2 வஸ்தலத்துல இருக்காரு. வஸ்தலத்துல வந்து இந்த எதிர்நிலை காணப்படுவதனால பேலன்ஸையும் நம்ம கொஞ்ச நேரம் வச்சிருக்க முடியும், இலகுவாக ஒரு இடத்துல வந்து ஸ்டேபிளா வச்சிருக்க முடியும். சரியா, இது வந்து 2வது ரீசனா. அடுத்த கேள்விக்கு போவோம். என்ன கேட்டிருக்காங்கன்னு சொன்னா, வடம் சிறிய குறுக்குவெட்டு பரப்பளவை கொண்ட பல கம்மி முடுக்கங்களினால் ஆக்கப்பட்டுள்ளது. இதற்குரிய 2 காரணங்கள். சிம்பிளான கேள்வி. இந்த வடம் வந்து சிறிய கம்பிகளால் உருவாக்கப்பட்டிருக்காங்க. என்ன காரணம்? அதாவது இப்போ ஒரு சுமை 500 கிலோகிராம் சுமையை நம்ம இந்த உயர்த்தி மூலமாக ஏற்றிக்கொண்டு போகும்போது சில சந்தர்ப்பங்கள்ல இந்த வடத்தில் உள்ள சிறிய கம்பிகள் நிறைய இருக்கனால என்ன நடக்கும்னு சொன்னா, இப்போ ஒரு கம்பி வீக்காகி உடைஞ்சாலும் இந்த 3 கம்பியால நம்ம பாதுகாப்பை பெற முடியும். சரியா, பாதுகாப்பை பெற முடியும். ஸோ பாதுகாப்பு காரணமாக எவ்வித விபத்துகளும் ஏற்பட்டுக்கூடாதுன்றதுக்காக இந்த வடங்கள்ல சிறிய சிறிய கம்பிகளின் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கு. அதே போல இது வந்து நெகிழின் தன்மையுடையதாக காணப்படும். காரணம், இப்ப இந்த கப்பியினூடாக போகும் பொழுது உராய்வு விசை மற்றும் வலு இழப்பு என்பன அதிகமாக காணப்படும். இது வந்து நெகிழும் தன்மை கொஞ்சம் கூட இருக்கிறதன் காரணமாக அவர் கொஞ்சம் ஷேப்பா என்ன செய்வார்னு சொன்னா, உராய்வு காணப்படும். ஆனா அந்த உராய்வு காணப்படுவது ஒப்பீட்டளவில் குறைவாக காணப்படும். ஆகவே நெகிழ்வு காணப்படுவதன் காரணமாக ஏற்படக்கூடிய வலு இழப்பை குறைத்துக் கொள்ள முடியும். சரியா, இதுதான் 2வது கேள்விக்கான விடையாக இருக்க போகுது. இப்ப நம்ம அடுத்த கேள்வி பார்ப்போம். எதிர்நிலையின் திணிவு 100 கிலோகிராம்னு சொல்றாங்க. அப்ப 1000 நியூட்டன் கீழ் நோக்கி தொழிற்படும், மேல் நோக்கி ஒரு 1000 நியூட்டன் தொழிற்படும். உயர்த்தியின் திணிவு 500 கிலோகிராம். இப்ப 5000 நியூட்டன் கீழ் நோக்கி தொழிற்பட போகுது. அதே மாதிரி உயர்த்தியின் திணிவு 200 கிலோகிராம், ஒரு 2000 நியூட்டன். அதில் வைக்கக்கூடிய மேக்சிமம் சுமை தானது 500 கிலோகிராம். ஸோ 5000 நியூட்டன்.
ஓகே, இப்போ நம்ம கிட்ட கேட்குறாங்க இந்த ஏ என்ற புள்ளியில் காணப்படக்கூடிய இழுவை தகைப்பு எவ்வளவு, எத்தனை நியூட்டன் சொல்றாங்க. இப்போ பார்த்தோம்னு சொன்னா இந்த உயர்த்தியினால் பூமியை நோக்கி வழங்கக்கூடிய விசைகள் எவ்வளவு சொன்னா 2000 நியூட்டன். அதாவது இந்த உயர்த்தியின் நிறை அது மேக்சிமம் நிறை கொண்டிருக்க சந்தர்ப்பத்தில் தான் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ 5000 நியூட்டன். அப்போ 7000 நியூட்டன். இது 7000 நியூட்டன். அப்போ மேல் நோக்கி 7000 நியூட்டன் துளைப்பட போகுது. இப்போ பார்த்தோம்னு சொன்னா ரெண்டு என்ன இருக்கு, வடங்கள் காணப்படுது. ஸோ என்ன நடக்குன்னு சொன்னா இங்கே 3500 நியூட்டன், இங்கே 3500 நியூட்டன் பகிர்ந்தளிக்கப்படும். வணங்குதா? 7000 நியூட்டன் மேல் நோக்கி தாக்க போகுது. அந்த 7000 நியூட்டன் இங்கே 3500 நியூட்டனாக, இங்கே ஒரு 3500 நியூட்டனாக தாக்க போகுது. ஸோ ஏ என்ற இடத்துல இருக்க போற விசையின் அளவு 3500 நியூட்டன். செய்கைப்படி கேட்டா உருவாகக்கூடிய உயர்த்தியின் மூலமாகவும் அதில் காணப்படக்கூடிய நிறையின் மூலமாக உருவாகக்கூடிய விசை 7000 நியூட்டன் கீழ் நோக்கி மேல் நோக்கி அப்போ 7000 நியூட்டன் காணப்பட வேண்டும். 7000 நியூட்டன் இரண்டு வடங்களுக்குள் சமமாக பகிர்ந்தளிக்கப்படுவதன் காரணமாக 3500 நியூட்டன் ஏ என்ற புள்ளியில காணப்பட போகுது. ஓகே, ரைட். அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க. மேலே A3 குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் இவ்வுயர்த்தி அதன் உயர்ந்தபட்ச வேகமான 0.4 மீட்டர் செகண்ட் -1 உடன் மேல் நோக்கி பயணிக்கும் போது செலுத்தும் மோட்டாரினால் வழங்கப்படும் வலுவை கணிக்க. சரி, ரைட். இப்ப நம்மளுக்கு வலுவுக்கு இன்னொரு சமன்பாடு தெரியும். வலு சமன் விசை தர வேகம். இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், F தர Vன்னு சொல்லலாம். ஓகே, சோ அப்ப நம்ம கிட்ட கேட்கிற விஷயம் என்னன்னு சொன்னா அந்த 500 கிலோகிராம் சுமந்து கொண்டு போகும்போது அதில் ஏற்படக்கூடிய வலு தான் கேட்கிறாங்க. சரியா? ஓகே, சோ 500 கிலோகிராம் சொன்னா 5000 நியூட்டன் தர அதனுடைய வேகம் 0.4. சோ விடை நமக்கு வரும் 2020. அப்ப 2000 வாட் வரும். சோ 2 கிலோவாட் விடையா. ஓகே, ரைட். இதுதான் 4வது கேள்விக்கான விடை. தேவைப்படும் மோட்டாரின் வலு மேலே A4 கணித்த வலுவிலும் 50% கூடுதலாக கணிக்கப்பட்டுள்ளது. இதற்குரிய ஒரு காரணத்தை குறிப்பிடுக. சரியா? ஒண்ணும் இல்ல தம்பி. என்னன்னு சொன்னா இப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு உராய்வு விசையில ஒரு பொருள் இருக்குன்னு வைங்க. இந்த ஒரு பொருள் இருக்குன்னு சொன்னா சரியா, எல்லை உராய்வு விசை காரணம்னால அந்த பொருளானது தழுவதற்கு கொஞ்சம் லேட்டா. ஓகே, கொஞ்சம் லேட் ஆகுறதுனால என்ன நடக்கும்னு சொன்னா வழங்கக்கூடிய விசையின் அளவு ஆரம்பத்துல அந்த பொருளை நம்ம ஆரம்பத்துல தள்ளும் போது அதிக அளவு விசை வழங்கும். ஓகே, அதே மாதிரி இந்த கேஸ்ல என்னன்னா உயர்த்தியை நாங்க உயர்த்தும் பொழுது, ஆரம்பத்தில் உயர்த்தும் பொழுது அதிக அளவான முறுக்கம் தேவை. சோ நம்ம கண்டுபிடிச்ச 2 கிலோவாட் எப்ப அந்த பொருள் மேல் நோக்கி 4 மீட்டர் -1 இயங்குவதற்கு. ஆனா இவர் மேல் நோக்கி போவதுக்கு ஃபர்ஸ்டா புஷ் பண்ணி எடுக்கிறதுக்கு அதை விட கூட தேவை. சோ ஆரம்ப முறுக்கம் அதிகமாக காணப்படுவதன் காரணமாக அதனை ஈடு செய்வதற்காக அதனுடைய முறுக்கம் இன்னும் 50% அதிகமாக காணப்படுது. அதோட இன்னொரு விஷயம், மிக முக்கியமான விஷயம் தம்பி, சேஃப்டி. அதே போல 3வது ரீசன் என்னன்னு சொன்னா இப்ப நம்ம சரியா எட்ஜுக்கு கொடுத்துருக்கோம். என்னது 0.4 போகணும்னு சொன்னா 2 கிலோவாட். சரியா? 2 கிலோவாட் கொடுக்கும்போது இந்த கப்பியிலே அந்த வடம் பதிகிற அளவு அதிகரிக்கும், பதிகிற வீதம். அதாவது அது இந்த வடத்துக்கும் அந்த கப்பிக்கும் இடையிலான அந்த பிரஷர் அதிகமாக காணப்படும். இதன் காரணமாக கொஞ்ச நாள் போகும்போது அது பிய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம கூட ஒரு வலுவை கொடுக்கும் சந்தர்ப்பத்தில் என்ன நடக்கும்னு சொன்னா இந்த தொகுதி நீடித்த காலமா பார்க்க முடியும். ஓகே, இந்த தொகுதி, இந்த வடங்கள் இதெல்லாம் நீடித்த காலம் பார்க்க முடியும். ஏன்னு சொன்னா நமக்கு கூட கொடுக்கறதுனால அவர் இலகுவாக இந்த வடங்கள் எல்லாம் அசையக்கூடிய அளவு காணப்படும். ஸோ அடுத்த கேள்வி தான் கொஞ்சம் பெருசு, அதாவது கொஞ்சம் பார்க்க வேண்டியது. அதை பார்ப்போம் வாங்க. இப்போ நாங்கள் பி கேள்விக்கு போவோம். பி கேள்வியில் எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா ஒரு லாஜிக் கேட் சம்பந்தமான ஒரு கேள்வி தான் கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த லாஜிக் கேட்டில் மிக முக்கியமாக நம்ம அறிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், 2 இன்புட்ஸ், அதாவது பைனரி டிஜிட்ஸ் தான் நம்மளுக்கு இன்புட்டாக கொடுக்க போகிறோம். அவங்க 2 பேரோட பேர் என்னன்னு சொன்னால் 0,1. இதில் 0 என்பவர் வந்து நாங்கள் ஆஃப்னு சொல்லுவோம், 1 என்று சொல்பவர் 1ன்னு சொல்லுவோம். ஓகே, இவங்க 2 பேரும் தான் இன்புட்டாக இருக்க போகிறாங்க. ஸோ இவங்க 2 பேரையும் வச்சு தான் சரியா இந்த ஹோல் சிஸ்டமே, அதாவது ஒரு லாஜிக் கேட்டே நடைபெறுது. ஸோ நம்ம இப்போ கேள்விக்கு போகலாம். இப்போ கேள்வியில் சொல்லியிருக்காங்க 3 டயட் இருக்கான். என்னது 3 டயட் இருக்கான். இந்த 3 டயட்டும் 3 சென்சஸ் இருக்கான். இதில் இந்த 3 சென்சஸ் மூலமாக இந்த டயட் கட்டுப்படுத்தப்படுதாம். அதாவது இந்த சென்சஸுக்கு வர்ற அவுட்புட், அதாவது விளைவுகளின் மூலமாக டயோட்டினுடைய விளைவு வந்து தீர்மானிக்கப்படுதான். ஸோ இந்த சென்சஸ் வந்து எதை வச்சு அதனுடைய விளைவை வழங்குதுன்னு சொன்னால், உயர்த்தியினுடைய என்னது இயக்கம், அதாவது உயர்த்தி வந்து எந்த இடத்துல இருக்கோ அதற்கேற்ப சென்சரினுடைய வருவிளைவு வந்து வேற மாதிரி காணப்படும். அந்த வருவிளைவை அடிப்படையாக கொண்டு D0, D1, D2 ஆகிய இந்த 3 எல்இடிகளும் வேலை செய்யுது. சரியா, இதுதான் இந்த கன்செப்டா இருக்கு. ஸோ நம்ம இப்போ டிரெக்டா கேள்விக்கு போவோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, உயர்த்தி தரைத்தளத்தில் இருக்கும்போது என்ன சொல்றாங்க, உயர்த்தி வந்து தரைத்தளத்தில் இருக்கும்போது, இப்போ நம்ம இதை அழிச்சுக்குவோம். உயர்த்தி தரைத்தளத்தில் இருக்கா, சரியா, உயர்த்தி தரைத்தளத்தில் இருக்காதான். இது வந்து முதலாவது தளம், இது 2வது தளம்னு வச்சுக்கோ. உயர்த்தி தரைத்தளத்தில் இருக்கும்போது இந்த சென்சர் என்ன செய்யும், சென்சர் 3 பேர் இருக்காங்க. இந்த சென்சர் 3 பேர் என்ன செய்ய போறாங்க, இந்த சென்சர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இந்த உயர்த்தியவே தான் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன செய்வாங்க, இந்த உயர்த்தியவே வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த உயர்த்தி வந்து தரைத்தளத்தில் இருந்துச்சுன்னு சொன்னா, இந்த சென்சர் என்ன செய்வாருன்னா என்ன செய்வாருன்னு சொன்னா, அதில் ஒரு சென்சர் வந்து 1 என்ற விளைவு காட்டுவார். அப்படின்னு சொன்னா 1 பைனரியில 1 என்று அர்த்தம். அதே மாதிரி இன்னொரு சென்சர் என்ன செய்வார்னு சொன்னா ஆஃப் என்ற நிலையை காட்டுவாராம், அதாவது 0. இன்னொரு சென்சரும் என்ன செய்வார்னு சொன்னா ஆஃப் என்ற நிலையை காட்டுவாராம், 0. இவ்வாறு 1 என்று காட்டுறவர்கிட்ட பேர் வந்து சொல்லியிருக்காங்க S0ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 1 என்று காட்டுற அந்த சென்சர் வந்து யாருன்னா S0. இப்போ அடுத்து வந்து மற்ற 2 பேருமே என்ன செய்வாங்க, ஆஃப் என்று காட்டுவாங்க. இவ்வாறு இதில் ஒருத்தவர் 1ன்னு காட்டி இவங்க 2 பேரும் ஆஃப்னு காட்டினோன்னு டயோட் புரிஞ்சுக்கொள்ளும். நான் வந்து டயோட் புரிஞ்சுக்கொள்ளும்ல, நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்கிறேன். இப்போ டயோட் நினச்சிரும், இவர் வந்து இப்போ தரைத்தளத்தில் தான் இருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இவருக்கு என்ன செய்வார், தரைத்தளத்துக்கு நம்ம என்ன சிம்பிள் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, D0 மட்டும் ஒளிரணும். அது D0 மட்டும் ஒளிரணும். அப்போ என்ன செய்வாங்க, இவ்வாறான சென்சர் மூலமாக இவ்வாறான ஒரு விளைவு வரும் பொழுது சரியா, D0 எனும் டயோட் மட்டும் ஒளிர்ந்து நான் இப்போ உயர்த்தி வந்து தரைத்தளத்தில் தான்பா இருக்கு இப்போதான் சொல்லிடுவார். ஓகே, ரைட். இப்போ என்ன நடக்கும்னு சொன்னால், 2வது தளத்துக்கு, அதாவது 2வது தளம்ன்ற தரைத்தளத்திலிருந்து 1வது தளத்துக்கு போகும். இப்போ 1வது தளத்துக்கு போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், S0 என்ன செய்வாராம் 0வா இருப்பாராம். முதல் என்ன செஞ்சார், S0 1ஆ இருந்தார். இப்போ S1 என்னவா இருப்பாராம், 1 ஆயிடுவாராம். S2 வந்து 0 ஆயிடுவாராம், 0வாக தான் இருப்பாராம். அப்படி இருந்துச்சுன்னா இப்போ டயோட் புரிஞ்சுக்கணும், இப்போ நம்ம என்னத்தில் இருக்கோம், 1வது தளத்தில் இருக்கோம். ஸோ நம்ம என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, D0, D1 ஒன்றா இருக்கணும். அப்போ D0 D1 ஒன்றா இருந்தால் என்ன அர்த்தம், இவர் வந்து 1வது தளத்தில் இருக்காருன்னு அர்த்தம். ரைட். அடுத்து 2வது தளம். இப்போ 2வது தளத்துக்கு போகுதுன்னு சொன்னால் சென்சர் என்ன செய்யும்னா, இவங்க 2 பேரும் சைவர் ஆகிட்டு S2 மட்டும் 1 ஆயிருமா. இப்போ S2 மட்டும் 1 என்ன நடக்கும்னு சொன்னால், டயட் நினச்சிக்கும் நம்ம வந்து இப்போ 2வது தளத்தில் இருக்கோம். ஸோ D0, D1, D2 ஆகிய மூவருமே ஒன்றாகணும் அப்படின்றத நினச்சிக்கும். சரியா, D0, D1, D2 ஆகிய மூவருமே ஒன்றாகணும்னு நினச்சிடும். ஸோ 3 பேரும் ஒன்றாயிடுவாங்க. இதுதான் என்னது இவங்க சொல்லியிருக்கிற சிஸ்டத்தினுடைய விஷயம். ஸோ இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டோம்.
ஓகே, இதை ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டோம். இதை வச்சு நம்மக்கிட்ட கேட்குறாங்க என்னன்னு சொன்னால், இந்த எல்இடியூட்டு தொழிற்பாட், அதாவது இப்போ நம்ம D0 D0 D01 D0 D1 D2 அவ்வாறு தொழிற்படுகின்ற இந்த எல்இடியினுடைய தொழிற்பாடை மெய்நிலை அட்டவணையின் மூலம் குறித்து காட்ட சொல்லியிருக்காங்க. என்னது? மெய்நிலை அட்டவணையின் மூலம் குறித்து காட்ட சொல்லியிருக்காங்க. சரியா? முதலாவது இப்போ நம்ம என்ன சொல்லணும்னு சொன்னால், ஒரு மெய்நிலை அட்டவணை நாங்கள் குறிக்கும் போது யார் இன்புட் என்பதை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ என்ன விஷயம்னு சொன்னால், இந்த D0 D1 D2 ஆகியவற்றின் சரியா, அதாவது வருவிளைவை தீர்மானிக்கிறவர் இந்த உயர்த்தி. இந்த உயர்த்தியை இந்த வருவிளைவை தீர்மானிக்கிறவர் உயர்த்தி. இந்த உயர்த்தியின் மூலமாக இந்த உயர்த்தியினுடைய நிலை வந்து D0 D1 D2 ஆகிய டயோட்ஸுக்கு யார் மூலமாக கடத்தப்படுது? S0 S1 S2 ஆகிய இந்த சென்சஸ் மூலமாக கடத்தப்படுது. ஸோ நம்ம இலகுவாக என்ன சொல்லலாம், இந்த S0 S1 S2 தான் என்ன செய்யுதுன்னு சொன்னா, இந்த D0 D1 D2 ஆகிய இந்த டயல் சுட்டு என்னது தொழிற்பாட்டை தீர்மானிக்குது என்பதை நான் சொல்லலாம். ஸோ இவங்க 3 பேரை நம்ம இன்புட்டா எடுத்து இந்த D0 D1 D2 ஆகியவற்றுட்டு நடத்தே நாங்க சொன்னோம்னு சொன்னா அது வந்து நம்ம மெய்நிலை அட்டவணையா குறிப்பிடலாம். ஸோ இதுதான் விஷயம், ரைட்டா? இப்போ நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா, இன்புட் மூவர், அதாவது சென்சர் தான் இன்புட். ஏன்னா இந்த சென்சரை வச்சு தான் என்ன செய்யறாங்க, இந்த டயோட் வந்து வேலையை செய்யுது. இந்த சென்சர் எப்படி இருக்கும், அதாவது கீழே இருக்கும்போது சென்சர் 0 வந்து 1 இருக்கும்போது தான் மற்ற 2 பேரும் ஆஃப்ல இருக்காங்க. ஸோ டயோட் அப்பதான் ஒரு டயோட் ஆன் பண்ணிட்டு மற்ற 2 பேரும் ஆஃப்ல இருக்காங்க. விளங்குதா? அதனால இந்த சென்சர் தான் என்ன செய்யுது, இந்த டயோட்டை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு நாங்கள் சொல்லலாம். ஸோ இதுதான் விஷயம். இப்போ நம்ம மெய்நிலை அட்டவணை போகலாம். இவங்க 3 பேரும் யாரு? S0 S1 S2 ஆகிய மூவருமே நம்ம இன்புட்னு சொல்லுவோம். சரியா? இந்த இன்புட்டை வச்சு நாங்கள் எடுக்கக்கூடிய விளைவுகள், அதாவது சான்சஸ் வந்து சரியா எத்தனை இருக்கும் என்பதை நம்ம முதலாவது கண்டுபிடிக்கணும். இப்ப 3 இன்புட் இருந்துச்சுன்னு சொன்னா எடுக்கக்கூடிய சான்சஸ் எவ்வளோன்னு சொன்னா, அதுக்கான சமன்பாடு 2 அடுக்கு. இந்த எண்ணில் வந்து என்ன செய்வோம்னு சொன்னா, அதாவது இருக்க இன்புட்டினுடைய எண்ணிக்கையை போடுவோம். இங்க இருக்க இன்புட் யாரு? S0 S1 S2. அப்ப 3 இன்புட். ஸோ இந்த எண்ணுக்கு பதிலாக இங்க 3 போட்டோம்னு சொன்னா 2 4 8 2 அடுக்கு 8 8 சான்சஸ் நம்மளுக்கு இது மாதிரி கிடைக்கும். என்னது? 8 சான்சஸை நாங்க பெறலாம். இந்த 8 சான்சஸை நாங்க எப்படி எழுதுவோம்னு சொன்னா, முதலாவது இந்த 8 சான்சஸை நம்ம எப்படி எழுதணும்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். பாருங்க, இதை நான் அடிக்கிறேன். அதை வந்து நாங்க வந்து ஒரு ஓர்டர்ல தான் எழுதணும். ஆனா அதை வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் ஒன்று சொல்லித்தார். என்னன்னு சொன்னா, இறுதியா இருக்காருல்ல, அவருக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா 0 1 0 1 0 1 2 4 6 0 1 8 தானே வந்திருக்கணும். 8 எடுத்தாச்சு. அடுத்து 0 1 0 1 போடணும். அடுத்து 2 0 2 1 2 0 2 1 எழுதணும். அடுத்து 4 0 4 1 அப்படின்னு எழுதணும். இப்படி எழுதியாச்சு. அப்ப இன்புட் மூவர், இந்த இன்புட்டுக்கு இருக்கக்கூடிய சான்ஸ் இது அவ்வளவு. சரியா? இந்த சான்ஸை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா, டயோட் சுட்டு அவுட்புட்டை பார்க்க போறோம். சரியா? இப்ப என்ன விஷயம்னு சொன்னா, இப்ப நம்ம பார்ப்போம். இப்ப கேள்வியில சொல்லியிருக்காங்க, இப்போ தரைத்தளத்துல உயர்த்தி இருக்காருன்னு சொன்னா டயோட் 0 மட்டும் 1 ஆகுமா? இப்போ இந்த டயோட் 0 மட்டும் 1 ஆகுறது எதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி? இந்த சென்சஸ் விட்டு செய்ய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. இப்போ டயோட் 0 வந்து, அதாவது டயோட் நாட் 1 ஆகணும்னு சொன்னா சென்சஸ் எப்படி இருக்கணும்? ஏதாவது S0 மட்டும் 1 ஆகி மற்ற 2 பேரும் ஆஃபாக இருக்கணும். ஸோ முதலாவது சிஸ்டம் என்ன சொல்லியிருக்காங்க சொன்னா, S0 1 இருக்கணும், மற்ற 2 பேருமே 0 இருக்கணும். அந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்வாங்க? D0 மட்டும் வேலை செய்யும், மற்ற 2 பேருமே ஆஃபா இருப்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் வந்து தரைத்தளத்தில் இருக்காருன்னு அர்த்தம். ரெண்டாவது சொல்லியிருக்காங்க, S0 S1 S0 S2 0ல இருந்து S1 வந்து 1ல இருந்துச்சுன்னு சொன்னா
டயோட்ஸ் ரெண்டுமே வேலை செய்யணும். சரியா? அப்ப நம்ம பார்ப்போம். S0 வந்து ஆஃப்ல இருக்கு. S0 ஆஃப், S1 on, S2 not, S2 not, S0 1 0, 0 1 0 இந்த இருக்கு பாரு. ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் D0 ஒன்ல இருக்கு, D1 ஒன்ல இருக்கு, ஆனால் D2 மட்டும் 0 இருக்கு. இது என்ன அர்த்தம்? இந்த உயர்த்தியானது எந்த இடத்துல இருக்குன்னு அர்த்தம், அதாவது முதலாவது தளத்துல இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ரைட். அடுத்து சொல்றாங்க S0 S1 ரெண்டு பேரும் 0வா இருந்து, சரியா, S2 வந்து 1ஆ இருந்துச்சுன்னு சொன்னா அந்த சந்தர்ப்பத்துல 3 டயோட்டும் வேலை செய்வாங்க. அப்படின்னு சொன்னது 1ஆ இருக்குன்னு சொன்னா 1, இப்போ 3மே 1ஆ இருக்கு, ஸோ 1. மற்ற எல்லா சந்தர்ப்பங்களிலும் என்னது, மற்ற எல்லா சந்தர்ப்பங்களிலும் இந்த எல்இடி வேலை செய்யாது, எல்இடி ஆஃப்ல இருக்கும். அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லணும், 0 0 0. ஆஃப்னு சொன்னா 0. இந்த சந்தர்ப்பத்தில் என்னது, எல்லா எல்இடியும் ஆஃப். இந்த சந்தர்ப்பத்திலையும் எல்லா எல்இடியும் ஆஃப். ஓகே, அதே மாதிரி இந்த சந்தர்ப்பத்தில் எல்லா எல்இடியும் ஆஃப். அதே மாதிரி இந்த சந்தர்ப்பத்திலையும் எல்லா எல்இடியும். ஓகே, கிளியர். இது தனது மெய்நிலை அட்டவணை. சரியா? இப்படித்தான் மெய்நிலை அட்டவணை நம்ம உருவாக்கணும். இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும். இப்போ நாங்கள் பி கேள்விக்கு போவோம். இப்போ பி கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, D0க்கான ஒரு பூலியன் கோவை எழுத சொல்லியிருக்காங்க. D0இன் வருவிளைவுக்கான ஒரு பூலியன் கோவை எழுத சொல்லியிருக்காங்க. பூலியன் கோவைனா முதலாவது என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். பூலியன் மாறிகளை கொண்டு உருவாக்கப்படக்கூடிய ஒரு கோவையை தான் நாங்கள் சொல்லுவோம் பூலியன் கோவைன்னு சொல்லுவோம். சரியா? இந்த பூலியன் கோவைகள் வந்து 2 வகைப்படும். முதலாவது பெருக்கங்களின் கூட்டுத்தொகை, இன்னொன்று கூட்டல்களின் பெருக்கல் தொகை. இப்ப நாம இந்த கேள்வியை எதுல செய்ய போறோம்னு சொன்னா, பெருக்கங்களின் கூட்டுத்தொகையில செய்ய போறோம். இந்த பூலியன் கோவை எதை வந்து அடிப்படையாக கொண்டு எழுதப்படும்னு சொன்னா, அதாவது வெளியீட்டினுடைய பெருமானங்களை அடிப்படையாக கொண்டு தான் இந்த பூலியன் கோவை எழுதப்படும். இதுல ஸ்பெஷலா நாங்க பார்க்க போறோம் இன்னைக்கு என்னது, பெருக்கங்களின் கூட்டுத்தொகை. இந்த பெருக்கங்களின் கூட்டுத்தொகை எதுக்கு எழுதப்படும் சொன்னா, அதாவது வெளியீட்டுக்கு 1 என்ற பெருமானம் வரப்பட்டுள்ள சந்தர்ப்பங்களுக்கு மாத்திரமே என்ன செய்வோம், பெருக்கங்களின் கூட்டுத்தொகை எழுதுவோம். அப்ப D0 என்னும் இடத்துல எத்தனை பேருக்கு 1 என்ற பெருமானம் வந்திருக்காங்க, 1 2 3 பேருக்கு வந்திருக்காங்க. ஓகே, ரைட். இது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, ஸோ வந்து இப்போ நம்ம பூலியன் கோவையில பெருக்கங்களின் கூட்டுத்தொகையில தான் நம்ம சமன்பாடு எழுத போறோம் தெரியும். பெருக்கங்களின் கூட்டுத்தொகையில நாங்க யாருக்கு மட்டும் சமன்பாடு எழுதுவோம், வெளியீட்டுல 1 என்று பெருமானம் வர்றவங்களுக்கு மாத்திரமே நம்ம என்ன செய்வோம், சமன்பாடு எழுதுவோம். சரியா? உதாரணத்துக்கு இந்த அட்டவணையை பார்ப்போம். இந்த அட்டவணையில பார்த்தோம்னு சொன்னா அவுட்புட்டை பார்ப்போம். அவுட்புட் பார்த்தோம்னு சொன்னா 2 இடங்கள்ல 1, மற்ற 2 இடங்கள்லையும் 0 இருக்கு. இப்ப நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், அதாவது பெருக்கங்களின் கூட்டுத்தொகையின் மூலமாக பூலியன் கோவை எழுத போறோம். பெருக்கங்களின் கூட்டுத்தொகை நம்ம எதுக்கு எழுதுவோம், வெளியீடு 1ஆக இருக்கும் சந்தர்ப்பங்களை மாத்திரமே எழுதுவோம். வெளியீடு 1ஆக இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் யார் யாரு, முதலாவதும் 2ஆவதும். சரியா? இதனை இந்த பூலியன் கோவை எதை அடிப்படையாக கொண்டு எழுதப்படும், அதாவது உள்ளீடுகளை, அதாவது மாறிகளை, பூலியன் மாறிகளை அடிப்படையாக கொண்டு எழுதப்படும். சரியா? சோ 2 பேருக்கு தான் நம்ம என்ன செய்ய போறோம், சமன்பாடு எழுத போறோம். இந்த சமன்பாடு யாரை அடிப்படையாக வச்சு எழுதப்படும், உள்ளீடுகளை அடிப்படையாக வச்சு எழுதப்படும். இப்ப பார்த்தோம்னு சொன்னா உள்ளீட்டினுடைய பெருமானம் 0 1 0 1 மாறிக்கிட்டே இருக்கும். அந்த சந்தர்ப்பத்துல பெருக்கங்களின் கூட்டுத்தொகையில நாங்க ஒரு சமன்பாடு எழுதும் சந்தர்ப்பத்துல உள்ளீட்டினுடைய பெருமானம் 0ஆக இருக்கும் சந்தர்ப்பத்தில் அந்த உள்ளீட்டிற்கான பெயர் அந்த ஏ இருந்துச்சுன்னு சொன்னா அதன் மேல் ஒரு பார் போட்டு ஏ பார்னு சொல்லுவோம். எப்ப பூலியன் கோவை ஒன்று எழுதும் போது. அதே வந்து அந்த பூலியன், அதாவது உள்ளீட்டு பெருமானம் 1ஆக இருக்கும் சந்தர்ப்பத்துல அதற்கான பெருமானம், அதாவது அதற்கான உள்ளீட்டு பெயர் அப்படியே இருக்கும், அதாவது ஏன்னு இருக்கும். சோ நாம இப்ப இந்த அட்டவணைக்கு நாங்க என்ன எழுத போறோம்னு சொன்னா ஒரு பூலியன் கோவை எழுத போறோம். இப்ப பார்த்தோம்னு சொன்னா முதலாவது அவுட்புட் வந்து 2 0ஆக காணப்படுது. ஆகவே ஏ பார் டாட், ஏன் டாட் போடுறேன், பெருக்கங்களின் கூட்டுத்தொகை. சோ பி பார் பெருக்கங்களின் கூட்டுத்தொகை என்னது, இவ்வாறான ஒரு பூலியன் பெருமானமும்
வேறான ஒரு பூலியன் பெருமானமும் பெருக்கப்பட்டு அவற்றுக்கிடையே பெருக்கப்பட்டு கூட்டப்படுவது தான் நம்ம சொல்லுவோம் என்னது பூலியன் கோவைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த பெருமானத்தை பார்த்தோம்னு சொன்னா இதுல வந்து சக பெருக்கங்களின் கூட்டுத்தொகை, அதனாலதான் சக போடுறோம். ஏ வந்து பார், ஏன் ஏக்கான பெருமானம் 0 டாட், பிக்கான பெருமானம் 1, சோ பி நோமலா போட்டுறோம். அப்ப இந்த மெய்நிலை அட்டவணைக்கான பூலியன் கோவை இதா இருக்க போகுது. சோ அதை கன்சிடர் பண்ணி நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, யாருக்கு இந்த நம்மளுடைய கேள்வி கேட்ட இந்த அட்டவணைக்கான சரியா வறுவிலைக்கான பூலியன் கோவை எழுத போறோம். இந்த பூலியன் கோவை நாங்க எதில் எழுத போறோம், அதாவது ப்ராடக்ட் ஆஃப் சம், அதாவது பெருக்கங்களின் கூட்டுத்தொகையில் எழுத போறோம். பெருக்கங்களின் கூட்டுத்தொகை எப்ப எழுதுவோம், விளைவின் பெருமானம் ஒன்றாக இருக்கும் சந்தர்ப்பங்களில் எழுதுவோம். சரியா? அப்போ உள்ளீடுகளுக்கான பெருமானம் எவ்வாறு வகை குறிக்கணும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சோ விளைவுகளின் பெருமானம் ஒன்றாக இருக்கும் சந்தர்ப்பங்களுக்கு இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா பூலியன் கோவைகள் எழுத போறேன். இந்த பூலியன் கோவை எழுதக்கூடிய யாருக்கு எழுத போறேன், டி நோட்டுக்கு எழுத போறேன். சோ டி நோட் ஈக்குவல் முதலாவது பூலியன் கோவை பெருக்கங்களின் கூட்டுத்தொகை எழுதுறேன்னு சொன்னா ஒண்ணுக்கு தான் எழுதணும். சோ முதலாவது ஒண்ணு எங்க காணப்படுதுன்னு சொன்னா இங்க காணப்படுது. சோ அந்த சந்தர்ப்பத்துல S0 என்பவர் 0வாக காணப்படுறார். அதே மாதிரி S1 என்பவர் 0வாக காணப்படுறார். அப்புறம் S2 ஒன்றாக காணப்படுறார். அதனால அவருக்கு பார்ல மற்ற 2 பேருக்கும் பார், ஏன் இவங்க 2 பேரும் 0வா காணப்படுறாங்க. பிளஸ் சரியா, இவர் அடுத்து இதுல தான் ஒண்ணு காணப்படுது. இங்க பார்த்தோம்னு சொன்னா S0 0வா காணப்படுது. டாட். அதே மாதிரி S1 1, அதே மாதிரி S2 வந்து பாரா காணப்படுது. ஓகே ரைட். ஏன் இது 0 வருதுன்னா பிளஸ் இடம் இல்லாம நான் கீழே எழுதுறேன். கீழே எழுதுறேன்னு சொன்னா கீழே எழுதுறேன். இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னா மூணாவது 1 இருக்க இடம் இங்கே. ஸோ S0 வந்து அந்த இடத்துல என்னவா இருக்குன்னு சொன்னா 1 இருக்கு. ஸோ நார்மலா S0 போட்டுறேன். மற்ற 2 இடங்கள்லையும் என்னவா இருக்கு, பார். ஏன்னு சொன்னா 0 இருக்கனால பார். ஸோ நான் கிளியரா எழுதுறேன்னு சொன்னா டி நாட் ஈக்குவல் S0 டாட் S1 டாட் S2ல இங்கே ஒரு பார் இங்கே ஒரு பார் பிளஸ் S0 டாட் S1 டாட் S2 bar plus S0 dot S1 bar dot S2 bar. சரியா? இதுதான் வரப்போகுது. dot S2 bar. இப்படிதான் இதனுடைய பூலியன் கோவை. இப்போ நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். என்ன கேட்டிருக்காங்க சொன்னா டி நோட் வழியாக வரக்கூடிய விளைவுக்கான ஒரு தர்க்க சுற்றினை வரைய சொல்லு. அதை வரையறதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் தர்க்க படலைகள். முதலாவது என்கேட்னு சொன்னா 2 இன்புட்டை கொடுக்கும்போது அவுட்புட் பெருக்கலாம். அதே மாதிரி அடுத்தது ஓர்கேட். இந்த ஓர்கேட் வந்து என்ன செய்யணும் சொன்னா 2 இன்புட்டை கொடுக்கும்போது அவுட்புட் வந்து பிளஸ் ஆக, அதாவது கூட்டி வரும். இன்னொரு லாஜிக் கேட் இருக்கு, நாட் கேட். இப்போ நம்ம ஒரு ஏன்ற ஒரு இன்புட் கொடுத்தோம்னு சொன்னா அவுட்புட் வந்து என்னவா வரும்னு சொன்னா A பார், அதாவது அதனுடைய மறுதலையா வரும். இந்த 3 நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். ரைட், ஓகே. இப்போ நம்ம வரைவோம். இப்போ தர்க்க சுற்று ஒன்று வரையும் பொழுது முதலாவது இன்புட்டை நம்ம எழுதிக்குவோம். S0 S1 S2. அதுக்கப்புறம் நேராக 3 கோடுகள் எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் தேவையான போது லூப்களை எடுத்து நம்ம வரைஞ்சுக்கொள்ளலாம். சரி, முதலாவது இந்த கோவைக்காக வரைவதற்காக நான் 3 லூப் எடுத்திருக்கேன். S0ல இருந்து 1, S1ல இருந்து S2ல இருந்து 3 லூப் எடுத்திருக்கேன். இப்போ இந்த S0 என்பவர் இங்கே S0 இருப்பார். இங்கே வரைக்கும் S0 தான் இருக்க போறார். இவர் நம்ம S0 பாராக மாற்றணும். அவ்வாறு மாற்றணும்னு சொன்னா நம்ம இங்கே ஒரு நாட் கேட் சேர்க்கணும். என முதலாம் சொன்னேன். அப்போ இங்கே S0 பாராக மாறும். இப்போ S1 பார்ப்போம். S1 வந்து அதுவும் என்னவா மாறணும், பார் போட்டு என்னவா மாறணும்னு சொன்னா S1 பாராக மாறணும். ஸோ இன் S1 பாராக மாறும். ஓகே ரைட். பார் ஒன்று போட்டு சரி நாட் கேட்ட போட்டு S2 வந்து நார்மலாகவே பார் எல்லாம் இல்லாமல் ஒரு இருக்கு, மறுதலையெல்லாம் ஆகலை. ஸோ S2 டிரெக்டாக நம்ம எடுத்துடலாம். இவங்க 3 பேர் பெருக்கப்படுறதுனால
நான் ஒரு என் கேட்டினால் போடுறேன். 3 பேரும் பெருக்கப்படுறாங்க. ஸோ S0 டாட் S1 டாட் S2. இந்த 3 பேரையும் பார்ப்போம். இந்த 3 பேர்ல பார்த்தோம்னு சொன்னா அடுத்த கோவைக்கான தர்க்கப்படலை வரைவோம். அதுல பார்த்தோம்னு சொன்னா S0 என்னவா இருக்கு, பாரா இருக்கு. ஸோ ஒரு நாட் கேட் சேர்க்கணும். அடுத்து S1 ஒரு பார் இல்லை, ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். அடுத்து வந்து S2க்கு பார் இருக்கு, ஸோ பார் போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். எக்ஸ்டெண்ட் பண்ணா இவங்க 3 பேரும் பெருக்கப்படுறாங்க. ஸோ பெருக்கப்படுறாங்க இப்படி வந்துட்டேன். இப்போ S0 பார் டாட் S1 S2 பார். அடுத்து 3வது S0க்கு மட்டும் பார் இல்லை, மற்ற 2 பேருக்கும் பார் இருக்கு. ஸோ 2 நாட் கேட் S1க்கும் S2க்கும் போடணும். ஓகே, போட்டாச்சு. எடுத்துப்போம். அப்போ என் கேட் 3 பேருக்கு பெருக்கு வர்றாங்க. அப்போ S0 டாட் S1 பார் டாட் S2 பார். இப்போ என்ன செய்யணும்னு சொன்னா என்ன செய்ய போறேன், 3 பேரையும் இணைக்கணும். ஏன்னு சொன்னா 3 பேர் என்ன செய்ய போறாங்க, இப்போ இந்த 3 கோவை என்ன செய்யுது, ஒன்றுக்கொன்று கூட்டுப்படுது. ஸோ கூட்டுப்படுறதுக்கானது பயன்படுற கேட்டு நான் ஒரு கேட்டை பயன்படுத்து. ஓகே, இப்போ இந்த ஒரு கேட்டால வரக்கூடிய விளைவு அடிப்படையாக கொண்டு ஒரு தடை வைக்கிறேன்னு சொன்னா 6 தடை வரக்கூடிய விளைவினுடைய மின்னோட்டத்தை அழுத்த வித்தியாசத்தை குறைப்பதற்காக. சரியா, அது இடம் பத்தாதனால நான் கீழே வரைகிறேன். இங்கே தான் வரையணும், நான் கீழே வரைகிறேன். இங்கே தான் நம்ம யார் போட போகிறோம், அதாவது நம்மளுடைய ஒளி நம்ம விட்டு யாரு டைரக்டர் போட போகிறோம். அவுட்புட் வரப்போகுது D0. இப்போ இவ்வாறான ஒரு சுற்று காணப்படும் சந்தர்ப்பத்தில் மாத்திரமே இந்த D0 என்ற இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன வரும், கரண்ட் வரும். அதோட இன்னொரு விஷயம் நாங்கள் சேர்க்க வேண்டியது என்னது, ஏர்த் பண்ணியிருக்கணும். இவ்வாறு ஏர்த் பண்ணால் மாத்திரமே இந்த சுற்று பூரணம் அடையும். ஸோ இதுதான் ஃபைனல் கேள்வி இந்த ஸ்ட்ரக்சரில். ஸோ இது மாதிரி கேள்விகள் செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். வணக்கம். இப்போ நம்ம 2020ஆம் ஆண்டு சி பகுதியில் வந்து 7வது வினாவை ரிவிஷன் பண்ணுவோம். 1வது பாட்டில் உள்ள முதல் கேள்வி, புதுப்பிக்கத்தக்க சக்தி முதலுக்கும் புதுப்பிக்க முடியாத சக்தி முதலுக்கும் இடையிலான உள்ள வேறுபாட்டை விளக்குக. ஆகவே இந்த வார்த்தையிலிருந்தே நம்மளால கவனிக்க முடியும், புதுப்பிக்கக்கூடிய சக்தி முதல் புதுப்பிக்க முடியாத சக்தி முதல். அதாவது நம்மளால மீள உருவாக்கக்கூடிய சக்தி முதல் எல்லாமே புதுப்பிக்கக்கூடிய சக்தி முதலா இருக்க போகுது. அது குறுகிய காலத்துல உற்பத்தி செய்ய முடியும். அடுத்தது புதுப்பிக்க முடியாத சக்தி முதல், அதாவது குறுகிய காலத்துல நம்மளால புதுசா அதை பிறப்பிக்க முடியாது, தொடர்ந்து பார்க்கும்போது அது முற்றாக அழிந்து போகும். ஆகவே இந்த மாதிரியான சக்தி முதல் தான் புதுப்பிக்க முடியாத சக்தி முதல்னு சொல்லுவோம். ஆகவே இந்த மாதிரி 2 காரணையும் சரியா சொல்லியிருந்தா தான் இதுக்கான முழு புள்ளிகள் கிடைக்கும். 2வது வினா, மின்வலுவை பிறப்பிப்பதற்கு இலங்கையில் பயன்படுத்தப்படும் 2 புதுப்பிக்கத்தக்க சக்தி முதல்களை குறிப்பிட்டு அவற்றின் பயன்பாட்டில் எதிர்மறையாக செய்யப்படும் காரணிகள் 2ஐ விளக்குக. அதாவது 2 மீள புதுப்பிக்கக்கூடிய சக்தி முதலையும் அதுக்கான அதை பயன்படுத்துறதுல ஏற்படுற பிரதிகூலத்தையும் இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும், இலங்கையில பெரிய அளவு பயன்படுத்துறது சக்தி முதல் என்னன்னா நீர் தான். ஸோ நீர் சக்தியை வச்சு நம்ம ஆரம்பிக்கக்குள்ள ஆரம்பிப்பு செலவு வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, அடுத்தது நம்ம ஒரு பெரிய அணைக்கட்டு கட்டப்போறோம். அந்த அணைக்கட்டுக்கான பெரிய அளவு இடப்பரப்பு தேவைப்படுது. ஸோ இந்த 2 இருந்தாலும் போதும். இதை விட மேலதிகமான மழை வீழ்ச்சி வந்து கூட இருக்க ஏரியாவில் மட்டும்தான் இதை செயல்படுத்தலாம். ஆகவே மழை வீழ்ச்சி அதிகமாக இருக்கிற இடத்துல பயன்படுத்தலாம், எல்லா இடத்துலையும் தொடர்ந்து பயன்படுத்த முடியாது. காலநிலை மாற்றங்களாலும் இந்த மாதிரி தொடர்ந்து பயன்படுத்த முடியாது. ஆகவே முதலாவது நம்ம சொல்லலாம், இந்த மாதிரி காரணங்களை நீர் சக்திக்கு போடலாம். அடுத்தது காற்று சக்தி. காற்று சக்தின்னா என்ன, காற்றுல இருந்து வர காற்றை டர்பைன் மூலம் சுழற்ற வச்சு அதுல இருந்து மின் உற்பத்தி செய்யும். ஸோ இதுக்கு ஆரம்ப செலவு மிக அதிகமாக இருக்க போகுது. ஏன், டர்பைன்லாம் நம்ம உருவாக்கணும், அதுக்கு தனியாக ஒரு இடம் வந்து செட் பண்ணணும். இந்த மாதிரி இது எல்லா காலநிலையும் பயன்படுத்த முடியாது. ஏன், காற்று காலம் வந்து வருஷம் முழுக்க இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகே, 3வது
பெரிய அளவு இடப்பரப்பு தேவை. இந்த மாதிரி 2 காரணிகளை நம்ம இருந்தாலும் போதும். இதுக்கு மேலதிகமாக நம்மளால சொல்லக்கூடியலாம் சூரிய ஒளி. சூரிய ஒளியில சோலார் பேனல் தான் வச்சு செய்யப்படும். இந்த மாதிரி சின்ன சோலார் பேனல் வைக்க இயலாது. ஏன்னா அதை வச்சு நாட்டுக்கு மின் வழங்க முடியாது. நம்ம பெரிய அளவு ஒரு சோலார் பேனல் தான் நிறுவப்படும். ஆகவே பெரிய அளவு இடப்பரப்பு தேவைப்பட போகுது. ஆக ஆரம்ப செலவு அதிகமாக இருக்கும், பெரிய அளவு இடப்பரப்பு தேவை. அதுக்கு மேலதிகமாக எல்லா காலங்களிலும் பயன்படுத்த முடியாது. ஏன் வெயில் காலங்களில் மட்டும்தான் இதை வந்து பயன்படுத்தலாம். நம்ம இலங்கை நாட்டை பொறுத்த அளவில் மலையகத்தில் அதிக மழை வீழ்ச்சி இருக்கும். ஸோ கடற்கரை ஓரங்கள் அந்த மாதிரி ஏரியாக்களில் மட்டும்தான் இந்த சூரிய ஒளியை பயன்படுத்தலாம். அடுத்து இருக்கு உயிர்த்திணிவு. உயிர்த்திணிவுமானது ஆரம்ப செலவு அதிகமாக இருக்க போகுது. அடுத்தது பெரிய இடப்பரப்பு தேவை, வரையறுக்கப்பட்ட வளங்களாக இருக்குது. ஏன்னா எல்லாராலையும் உயிர்த்திணிவு பயோமேஸை தயாரிக்க முடியாது. இதை தயாரிக்கிறதுக்குன்னு தனியான ஒரு அனுபவம், ஒரு அறிவு இருக்குன்னு. அடுத்தது இருக்கு உயிர்வாயு பயோகேஸும் ஆரம்ப செலவு அதிகமாக இருக்க போகுது, வரையறுக்கப்பட்ட வளங்களாக இருக்க போகுது. எல்லாராலையும் அது உருவாக்க இயலாது. ஸோ இந்த மாதிரி புதுப்பிக்கக்கூடிய சக்தி முதல்லேருந்து தயாரிக்கிற எல்லா உருவாக்குற மின்னோட்டத்துக்கும் ஆரம்ப செலவு அதிகமாக தான் இருக்க போகுது. அதுக்கு மேலதிகமாக இடப்பரப்பை நம்ம குறிப்பிட்டு சொல்லணும். அதுக்கு மேலதிகமாக காலங்கள் எல்லா டைமும் பயன்படுத்தலாமா இல்லையா, இந்த மாதிரி காரணிகளோட நம்ம பிரதி குணங்களை ஒப்பிட்டு எழுதுனா அதுக்கான முழுப்புள்ளிகள் கிடைக்கும். அடுத்தது பி பாட்டில் முதல் கேள்வி, ஒரு மின் மோட்டாருக்குரிய உயிர்ப்பு வலு, தோற்ற வலு, தாக்க வலு, வலுக்காரணி ஆகியவற்றை ஒரு வலு முக்கோணியின் மூலம் காட்டுக. ஸோ இந்த 3 வலுவையும் நம்ம ஒரு முக்கோணியில குறித்து காட்ட போறோம். அதுக்காக முதலாவது ஒரு செங்கோண முக்கோணியை வரையணும். ஸோ இங்க இருக்க போது அப்பரண்ட், இந்த இடத்துல ஆக்டிவ், ஸோ இங்க இருக்க போது ரியாக்டிவ். அப்பரண்ட்டை எஸ்ங்கிறதுலையும், ஆக்டிவை பிங்கிறதுலையும், ரியாக்டிவை கியூங்கிறதுலையும் காட்டலாம். இது என்ன அப்பரண்ட், ஆக்டிவ், ரியாக்டிவ்னா இங்கிலீஷில் சொல்லியிருக்காங்க தான். அப்பரண்ட்னா தோற்றவழி, ரியாக்டிவ்னா உயிர்ப்பு வழி, சரி ஆக்டிவ்னா உயிர்ப்பு வழி, ரியாக்டிவ்னா தாக்க வழி. ஓகே, இப்போ வலுக்காரணி கொடுத்துருக்காங்க. வலுக்காரணிங்கிறது அப்பரண்ட் பவருக்கும் ஆக்டிவ் பவருக்கும் இடையில் உள்ள கோணத்தின் கொஸ் பெருமானம், அதாவது பவர் ஃபேக்டர். கொஸ் தீட்டாவுக்கு சமனா இருக்கும். அது இதுதான் வலுக்காரணி. ஸோ வலுக்காரணியை நம்ம கொஸ் தீட்டாவில் காட்ட போறோம்னு சொல்லியாச்சு. இப்போ தீட்டா என்ன இருக்கு, அது கொஸ் தீட்டா ஈக்குவல் அயற்பக்கத்தின் கீழ், அதாவது பியின் கீழ், செம்பக்கம் எஸ், ஆக்டிவ் உயிர்ப்பு வலுவின் கீழ் தோற்ற வலுன்னு இதை எனக்கு குறிச்சா சரியாகும். அடுத்த கேள்வி, ஒரு மின் உபகரணத்தில் பயன்படுத்தப்படும் தனிக்கலை ஆடலோட்ட மோட்டரின் வலுக்காரணியை கணிப்பதற்கு பின்வரும் சுற்று அமைக்கப்பட்டுள்ளது. ஸோ அதுக்கான படம் நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். மின்வலு வளங்கள் 200 வோல்டேஜாக இருக்கும் போது அம்பியர் மணியின் வாசிப்பு 0.5 ஆம்பியர் என காணப்பட்டது. அம்பியர் மணியின் வலு இழப்பு 0 என கொள்க. இம்மோட்டார் பெற்றுக்கொள்ளும் தோற்ற வலுவை கணிக்க. ஸோ மோட்டாருக்கான தோற்ற வலு கேட்டிருக்காங்க. தோற்ற வலு சமன் VI. ஓகே, இப்போ வோல்டேஜ் நமக்கு தெரியும் 200. அப்ப விக்காக 200 வோல்டேஜ் தர ஐ கேட்டிருக்காங்க. இந்த சுற்றானது தொடர் சுற்றா இருக்கு, அதாவது சமாந்தரம் இல்லாம தொடர்ச்சியா இருக்கு. ஆகவே இதுல மின்னோட்டம் எங்கேயும் மாறப்போறதில்ல. இங்க மின்னோட்டம் ஆம்பியர் மணி ரீடிங் வந்து 0.5 ஆம்பியர்னு கொடுத்துருக்காங்க. ஆகவே மின்னோட்டமானது 0.5 ஆம்பியர். எனவே நம்ம இப்படியும் எழுதலாம், 200 தர 1/2 போட்டு $100 வோல்டேஜ்னு விடை எடுக்க முடியும். ஸோ
கணக்கு செய்யும்போது அலகு கண்டிப்பாக கொடுக்கணும். அலகுக்கும் தனியாக மார்க்ஸ் இருக்குது. ஸோ அலகு நீங்கள் போடலன்னா அதுக்கான மார்க்ஸையும் இழக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த கேள்வி, மோட்டரின் உயிர்ப்பு வலு யாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உயிர்ப்பு வலு இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் 80 வாட்ஸ். தோற்ற வலுவானது வோல்டேஜையும் ஐயையும் பெருக்கும்போது கிடைக்கும். உயிர்ப்பு வலு அந்த மோட்டர்லேயே கொடுத்துருப்பாங்க. இது வந்து பெற்று வேலை செய்யும் அப்படின்னு. ஓகே, உயிர்ப்பு வலு வந்து 80 வோல்டேஜ். அலகு கண்டிப்பாக போடணும். அடுத்த கேள்வி, மோட்டரின் வலுக்காரணியை கணிக்க. வலுக்காரணி தெரியும், பவர் ஃபேக்டர். உயிர்ப்பு வலுவின் கீழ் தோற்ற வலு தான் பவர் ஃபேக்டர்னு நான் சொன்னேன். ஓகே, உயிர்ப்பு வலுவை வந்து நம்ம எஸ்ன்னு சொல்லலாம், தோற்ற வலுவை பின்னு சொல்லலாம். தோற்ற வலு நம்ம எடுத்துட்டோம் 100 வோல்டேஜ். ஓகே, பிக்கு பதிலாக 100 பிரதிட்டாச்சு. உயிர்ப்பு வலு 80 கொடுத்துருக்கு. 80. எனவே இதை சுருக்கும்போது 0.8ன்னு விழ வரும். இதுக்கு அலகு கிடையாது. ஏன்? 100க்கும் வோல்டேஜ் தான், 100க்கும் வாட்ஸ் தான், 80க்கும் வாட்ஸ் தான் இருக்கு. ஆகவே வாட்ஸ் சுருக்கப்பட்டு 0.5 அலகு இல்லாமல் நமக்கு விடை பெறப்படும். அடுத்தது, மோட்டார் பெற்றுக்கொள்ளும் தாக்க வலுவை கணிக்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இருக்க போது உயிர்ப்பு வலு, தோற்ற வலு, தாக்க வலு, இப்படித்தான் இந்த தகவல் முக்கோணி இருக்க போது. இந்த இடம் தான் தீட்டா. இந்த தீட்டா விட்டு காஸ் பெருமானம், அதாவது காஸ் தீட்டா தான் 0.8 இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா தீட்டாவுக்கான பெருமானம் காண போறோம். அதாவது காஸ் இன்வர்ஸ் 1 0.8 இப்படி எடுக்கும்போது இது நமக்கு 36.86 பாகையா இருக்க போகுது. இது இந்த கோணம், இந்த தீட்டாவானது 36.86 இருக்க போகுது. இப்ப நமக்கு கேட்ட கேள்வி வந்து தாக்க வலுவை கணிக்க. இப்போ நமக்கு தாக்க வலு வேணும். ஸோ தாக்க வலுவோட தொடர்பு பெற ஏதாவது ஒரு திரிகோண கணித விதியை நம்ம பயன்படுத்தி இதுக்கான பெருமானத்தை காணலாம். இப்போ தாக்க வலு இங்க இருக்கு, அதாவது கோணத்துக்கு எதிர்ப்பக்கம் இருக்கு. ஆகவே நம்மளுக்கு தோற்ற வலு தெரியும் 100, உயிர்ப்பு வலு தெரியும் 80. இது ரெண்டு ஏதாவது ஒரு விதியை பயன்படுத்தி, ஏதாவது ஒரு முறையை பயன்படுத்தி நம்ம காண போறோம். இங்க வந்து நான் தாக்க வலு, தோற்ற வலு, எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம்ங்கிற விதியை பயன்படுத்த போறேன். அதாவது சைன் 36.86 சமன் தாக்க வலு தான் நமக்கு கேட்டிருக்காங்க. தோற்ற வலு தெரியும், இது எக்ஸ்னு எடுக்கிறேன். தோற்ற வலு 100. sin 36.86 பெருமானம் 0.6. எனவே இந்த எக்ஸின் பெருமானம் வந்து 60 வாட்ஸ்னு விட நமக்கு கிடைக்க போகுது. அதாவது தாக்க வலுவானது 60 வாட்ஸா இருக்க போகுது. உயிர்ப்பு வலு 80 வாட்ஸ், தோற்ற வலு 100 வாட்ஸ், தாக்க வலுவானது 60 வாட்ஸ். ஸோ இப்படி 36.86 அல்லது 0.6ன்னு பெருமானம் எடுக்கும்போது மடக்கையை தான் பயன்படுத்தணும். கால்குலேட்டர் எக்ஸாம் ஹாலில் நாட் அலவுட். ஆகவே இப்படி செய்யும்போது கொஞ்சம் டைம் டிலே ஆகலாம். ஆகவே இதை இன்னொரு முறையில் நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ நமக்கு தெரியும் உயிர்ப்பு வலு 80, தோற்ற வலு 100ன்னு. இது ஒரு செங்கோண முக்கோணின்னு நான் சொல்லிட்டேன். ஆகவே பைதர்ஸின் விதியை நேரடியாக பிரதிடலாம். தோற்ற வலு நம்ம சமன்பாடு மூலம் எடுத்தோம் 100 வாட்ஸ்னு. உயிர்ப்பு வலு நமக்கு தரவா தந்திருக்காங்க. ஓகே, இப்போ வந்து இதை ஒரு செங்கோண முக்கோணி எடுத்தா செம்பக்கத்தின் வர்க்கம் சமனானது செம்பக்கத்தை ஆக்கும் பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு. அப்ப 80 வர்க்கம் சமன் எக்ஸின் வர்க்கம்னு இருக்கலாம். ஏன் 60 நமக்கு இப்ப தெரியாது, நம்ம திருப்பி செய்யணும்.
எக்ஸ் வர்க்கத்தை ஒரு பக்கம் எடுத்து 100 வர்க்கம் சமன் சய 80 வர்க்கம் 100 வர்க்கம் 10,000 80 வர்க்கம் 6400. ஆகவே எக்ஸ் வந்து வர்க்கமூலம் 3600. எனவே எக்ஸ் ஆனது 60 வாட்ஸ். இந்த மாதிரி நம்மளால பைதவர்சின் தொடர்பை பயன்படுத்தியும் மிக இலகுவா விடையெடுக்க முடியும். அடுத்த கேள்வி சி பாட்டில் கேட்டிருக்காங்க. ஒரு வீட்டு மின் நிறுவலில் உள்ள ஒரு புவி மின்வாயை ஏத் எலக்ட்ரோட் நிறுவி அதனுடன் சுற்று புவி தொடுப்பில் கம்பிகளை பொறுத்ததால் கட்டாயமானதாகும். இச்செயல்முறையின் மூலம் தனியால் பாதுகாப்பு மேற்கொள்ளப்படும் விதத்தை விளக்குக. என்ன கேள்வினா, வீட்டுக்கு ஏன் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகே, இப்போ நான் சொல்றேன். இப்படி ஒரு டிவைஸ் இருக்கு, டிவி, வாஷிங் மிஷின், ஏதோ சம்திங் ஒரு டிவைஸ் இருக்கு. இந்த டிவைஸுக்கு சர்க்கிட் இருக்கும். மெயின் போர்டு, டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். ஸோ இங்கேருந்து நமக்கு கரண்ட் வந்து மின் வந்து உள்ளுக்குள்ள மின் சுற்று பூர்த்தி செஞ்சு அந்த கரண்ட் நியூட்ரல் பாருக்கு செல்லும். எம்சிபியில் அந்த மின்னோட்டம் வந்து மின் சுற்றை பூர்த்தி செஞ்சு அது வந்து நியூட்ரல் பாருக்கு செல்லும். நியூட்ரல் பார் வந்து ஆர்சிசிபியோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ நமக்கு என்ன கேள்வினா, எர்த் ஏன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கேள்வி. ஓகே, இப்போ இந்த மின் சுற்று வந்து டிஸ்கனெக்ட் ஆகி பொருளில் டச் ஆகுதுன்னு வைப்போம். ஓகே, இப்போ ஒரு டிவி அல்லது வாஷிங் மிஷினாக இருக்குது. ஸோ அதில் வந்து இப்போ கரண்ட் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு வைப்போம். அல்லது நம்ம வந்து ஈரகையோடு போய் வைக்கிறோம். நம்ம வந்து மின்ன கடத்தக்கூடிய ஒரு அங்கேயே அணிஞ்சு கொண்டு போயிட்டு கையை வைக்கிறோம். இந்த மாதிரி சந்தர்ப்பம் ஏற்படும் போது என்ன நடக்கும்னா, மனிதனால இதை வர தொடும்போது இவருக்கு மின்னோட்டம் பாயும். இப்படி பாயும் போது அவருக்கு உடல் வழியா மின்னோட்டம் பூமியை அடைய போகுது. ஓகே, இந்த மாதிரி பாயும் போது இந்த மின்னோட்டம் அனைத்துமே மனிதர் உடம்புல இறங்கி மண்ணுக்கு போகுது. இந்த மாதிரி போகும்போது என்ன பிரச்சனைனா, மனிதனுக்கு அவ்வளவு மின்னோட்டம் போக போகுது, கரண்ட் அடிக்க போகுது, மின் தாக்கம் ஏற்பட போகுது. ஸோ இதனால இறக்கக்கூடிய சந்தர்ப்பமும் ஏற்படக்கூடும். இதை தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம ஏர்த் போட போகிறோம். ஸோ ஏர்த் போடுறது எப்படி தொழிற்பட போகுது அப்படியா இருந்தால், ஏர்த்துக்கான ரெக்குவயர்மெண்ட், அதாவது ஏர்த் அடிக்கிற கம்பியானது எப்படி இருக்க போகுதுன்னா, மிக குறைவா அல்லது தடையே இல்லாத ஒரு கம்பியை தான் பயன்படுத்த போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து இங்கே ஒரு ஏர்த் பண்ணிட்டோம், இப்படி தரையோட ஏர்த் பண்ணிட்டோம். ஆக இப்போ பாருங்க, இந்த கம்பியில தடையே இல்லை அல்லது மிக குறைவான தடை இருக்கும்போது மனிதன்ட்டு உடம்பை விட. எனவே ஒரு மனிதன் இதை தொடும்போது வர்ற மின்னோட்டமானது இவர்ட்டு உடம்புல உள்ள தடையை மீறி போகிறத விட இந்த கம்பி வழியா போறதுக்கு தான் ரொம்ப விருப்பப்படும். எனவே இந்த மாதிரி ஒரு ஆபத்து நிகழும் போது அது மனிதருக்கு தாக்காம இருக்கிறதுக்காக இந்த ஏர்த் கம்பியை பயன்படுத்துறாங்க. டீபார்ட் உள்ள கேள்வி, நுகர்வோர் ஒருவர் 2.3 கிலோவாட் 230 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் என குறிக்கப்பட்ட நியம பெருமானம் உள்ள ஒரு புதிய மின்கலவெடுப்பை வாங்கினார். அம்மின்கலவெடுப்புடன் ஒரு செருகி இணைக்கப்பட்டிருக்கவில்லை. பின்னர் நுகர்வோர் அதனுடன் ஓர் 5 ஆம்பியர் செருகியை பொருத்தி அதை சமையலறையில் உள்ள நிறுவப்பட்டிருந்த 5 ஆம்பியர் குதைவெளியுடன் இணைத்தார். கேக்கை சுடுவதற்கு நுகர்வோர் மின்கலவெடுக்கை தொழிற்படுத்தி அதன் கால வீதி கருவியை டைமரை 45 நிமிடமாக அமைத்தார். நுகர்வோர் மின்கலவெடுப்பு தொழிற்படுகிறது என்பதை உறுதிப்படுத்திய பின்னர் அவ்விடத்திலிருந்து வெளியேறினார். அவர் 30 நிமிடத்துக்கு பின்னர் வந்து பார்த்தபோது மின்கனல் அடுப்பு தொழிற்படாமல் இருப்பதை அவதானித்தார். அவர் சோதித்து பார்த்தபோது மின்கனல் அடுப்புக்கு பயன்படுத்திய குதை வெளிவழிக்குரிய பரமட் பலகையில் இருக்கும் 6 ஆம்பியர் மின் சுற்றடைப்பான் ஆஃப் ஆக இருப்பதை அவதானித்தார். அவர் மேலும் சோதிக்கும் போது சிறு சுற்றுடைப்பான் ஒன்னிலையில் இருக்கப்பட்ட போதிலும் அதனை ஒன்னிலையில் வைத்திருக்க முடியவில்லை என அவதானித்தார். மேற்குறிப்பிட்ட அவதானிப்புக்கான காரணங்களை விளக்குக. ஸோ இந்த கேள்வியை வாசிக்கும் போது ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு நினைச்சு இதை விடாதீங்க. இது ரொம்ப இலகுவான கேள்வி. சிம்பிளா சொல்லணும்னா, ஒருத்தர் ஒரு அவன் வாங்கியிருக்காரு கேக் செய்யறதுக்காக. இந்த அவன்ல இருக்கு 2.3 கிலோவாட்னு
போட்டிருக்காங்க. அவ்வளோ வலுவை எடுக்க போகுது. 230 வோல்டேஜ் 50 ஹெர்ட்ஸ். ஸோ சாதாரண இலங்கையில் உள்ள ஒரு வீட்டில் இதை பயன்படுத்த முடியும். இப்போ என்னன்னா இது எடுக்கும்போது ஃபியூஸ் இதில் இருக்கலை. அதுக்காக ஒரு 5 ஆம்பியர் ஃபியூஸை அந்த அவனில் கனெக்ட் பண்ணி 5 ஆம்பியர் போர்ட்டில் கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணுறாரு, யூஸ் பண்ணுறாரு. ஓகே. ஸோ இந்த அவனில் கேக் செய்கிறதுக்காக டைமரை 45 நிமிஷத்துக்கு வைக்கிறாரு. அதை வந்து ஆன் பண்ணி வைக்கிறாரு. ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணதுக்கு பிறகு அவர் எங்கேயோ போகிறாரு. போயிட்டு அரவர் கழிச்சு வந்து பார்க்குறாரு, அது ஆஃபில் இருக்குது. எம்சிபியை போய் செக் பண்ணுறாரு, எம்சிபியும் ஆஃபில் இருக்குது. பட் அதை ஒன் பண்ண ட்ரை பண்ணுறாரு, அப்பயும் ஒன் பண்ண முடியல. இதுக்கான காரணம் இதில் நம்ம கொடுத்துருக்காங்க 2.3 கிலோவாட் 230 வாட் 50 ஹெர்ட்ஸ். ஆகவே இப்போ நமக்கு இதுக்கு தேவையான மின்னோட்டத்தை காணணும். P ஆனது 2300. காரணம் இங்கே கிலோவில் இருக்கனால நான் அதை வந்து 2300 போட்டுறேன். வோல்டேஜ் 230. ஐ தான் கேட்டிருக்காங்க. ஸோ 230ஐயும் 2300 சொல்லும் போது 10 சமன் ஐன்னு நமக்கு விட வரும். அதாவது மின்னோட்டம் 10 ஆம்பியர். இப்போ இந்த அவனுக்கு தேவையான மின்னோட்டமானது 10 ஆம்பியரா இருக்குது. இவர் அதை கனெக்ட் பண்ணியிருக்காரு 5 ஆம்பியர் குதையில. அந்த 5 ஆம்பியர் 6 ஆம்பியர் மின் சுற்றுடைப்பானோட தொடர்பு பட்டிருக்கு. எனவே இப்போ இங்க தேவை 10, அவனுக்கு தேவை 10 ஆம்பியர். இதுல உள்ள வயர் போகுது 5 ஆம்பியர். அங்க இருந்து போகுது 6 ஆம்பியர் உள்ள மின் சுற்றுடைப்பானது. முதல்ல வந்து 10 ஆம்பியர் மின்னோட்டம் தேவைப்படுது. அதுக்காக முதலாவது மின்னோட்டம் கொஞ்சம் இதுக்கு வரும். இப்போ அவன் வந்து தொடக்கப்பட்டிருக்கும். இந்த மின்னோட்டம் கிடைக்கும் போது அவன் வந்து கொஞ்சம் தொடக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி கரண்ட் வரும்போது அவர் வந்து செக் பண்ணிட்டாரு, வேலை செய்துன்னு அவர் வெளியே போயிட்டாரு. ஸோ இந்த அவன் கொஞ்சம் கொஞ்சமாக தொழிற்பட போகுது. அப்படி தொழிற்பட்டா 2.3 கிலோவாட் வலுவை நுகரப்போகுது. இப்படி நுகரும்போது 10 ஆம்பியர் மின் வேணும். இப்போ இந்த 6 ஆம்பியர் மின் சுற்றுடைப்பானில் 10 அதை விட அளவுக்கூடிய மின்னை நுகரும் போது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி 6 ஆம்பியர் மின் சுற்றுடைப்பான் ஊடாக அதை விட அளவுக்கு அதிகமான மின் நுகரப்படும் போது அது மிகை சுமையோட்டம்னு அழைக்கப்படும். ஸோ இந்த மாதிரி மிகை சுமையோட்டம் நடக்கப்படும் போது இந்த மின் சுற்றுடைப்பானது ஆஃப் நிலையை அடையும், அதாவது தொழிற்படாமல் போகும். அது எப்படி தொழிற்படாமல் போகுதுன்னு இப்போ இங்கே ஒரு டயக்ராம் வரைஞ்சி காட்டுறேன். ஸோ இதுதான் மின் சுற்றுடைப்பானுடைய வரைபடம். இங்கே வந்து மின்னானது இது வழியாக வரும். முதலாவது இங்கே ஒரு கனெக்டர் இருக்கும். இந்த கனெக்டர் ரெண்டும் பிரிப்பகக்கூடிய வகையில தான் தயாரிச்சிருப்பாங்க. அடுத்ததா இந்த மின் இதன் வழியா வந்து இந்த கம்பி சுருளின் ஊடாக பயணிச்சு அப்படியே பொருளுக்கு செல்லும், சுமைக்கு செல்லும். இந்த மின்னானது இந்த பக்கம் போகாது, காரணம் இது இன்னும் பூர்த்தி செய்யப்படவில்லை. அடுத்ததான் மிகை சுமையாட்டம் ஏற்படும் சந்தர்ப்பத்துல என்ன நடக்கும்னு பார்ப்போம். ஸோ இதுக்காக பயன்படுத்துறது தான் ஈருலோக சட்டம். இங்க 2 வகையான உலோகங்களால் ஆக்கப்பட்ட சட்டம் காணப்படும். இந்த 2 சட்டமும் ஒன்னா ஒட்டி தான் இருக்கும். இந்த 2 சட்டத்தின் நீள விரிவு குணகமானது ஒண்ணுக்கொண்டு வித்தியாசமா இருக்கும். இந்த புறம் உள்ளது நீள விரிவு குணகம் அதிகமாகவும், முன்னாடி உள்ளது நீள விரிவு குணகம் குறைவாகவும் இருக்க போகுது. இப்போ இந்த மிகை சுமையோட்டம் ஏற்படும் போது இந்த கம்பியானது வெப்பமடையும். இந்த கம்பி வெப்பமடையும் போது பக்கத்துல உள்ள ஈருலோக சட்டமும் வெப்பமடையும். எனவே கம்பிக்கு மிக அருகில் உள்ள ஈருலோக சட்டம் அதிக நீள விரிவு குணகம் உடையதால் இது வந்து அது மிக வேகமா விரிவடையும். இப்படி விரிவடையும் போது இது ரெண்டும் ஒன்னா அட்டாச் பண்ணியிருக்கும், ஒன்னா ஒட்டி இருக்கும். ஆகவே இது குறைவா வளையும் போது இது அதிகமா வளையும். எனவே இந்த கம்பியான இந்த ஈருலோக சட்டமானது இவ்வாறு வளைய போகுது. இவ்வாறு வளைய போகுது. இப்படி வளையும் போது இது முன்புறமா அசையும். ஆகவே இங்கன்னா ஒரு டிஸ்கனெக்ஷன் நிகழ போகுது. அதாவது இப்படி அசையும் போது இந்த கம்பியானது இப்படி வந்துடும். ஆகவே இங்கன்னா நமக்கு ஒரு இடைவெளி கிடைக்க போகுது. இப்போ என்ன நடக்கும்?
ஸோ இவ்வாறு நடக்கும் போது இந்த தொடுப்பு ரெண்டும் கனெக்டர் ரெண்டும் பிரிய போகுது. இப்படி ஒன்றும் ஆக போகுது. எனவே இங்க லைனுக்கும் எம்சிபிக்குமான தொடர்பு முற்றாக துண்டிக்கப்படுது. எனவே மின்னோட்டமானது இந்த எம்சிபிக்கு வழியாக பயணிக்காது. ஆக இந்த எம்சிபி ஆஃப் ஆகுறதுக்கு ஒரு காரணம் ஈருலோக சட்டம் வெப்பமடையுது. அடுத்ததா இது எப்போ ஒன்றாகும்? எனவே இந்த நுகர்வோர் அவர் வேலையை முடிச்சுட்டு அரவர் கழிச்சு வந்து பார்க்கும்போது இந்த அவன் ஆஃப்ல இருக்கு, எம்சிபியும் ஆஃப்ல இருக்கு. ஸோ அவர் என்ன செய்யறாரு? எம்சிபியை ஒன் பண்றாரு. அப்படி ஒன் பண்ணும் போதும் அது ஒன் பண்ண முடியல, ஆஃப் நிலைமையில இருக்கு. அதுக்கு காரணம் இன்னும் இந்த ஈருலோக சட்டம் வெப்பமா இருக்கு. எனவே இது இப்படி டிஸ்கனெக்ட் தான் இருக்க போகுது. இந்த ஈருலோக சட்டமானது எப்போ பழைய நிலைமையை அடைய போகுதோ அந்த சந்தர்ப்பத்துல மட்டும்தான் பழைய மாதிரி இந்த கனெக்ட் ஆகும். அதே மாதிரி இது பழைய நிலைமை அடையும், ஈருலோக சட்டமும் பழைய நிலைமை அடையும், பழைய மாதிரி தொழிற்படும். எனவே இந்த ஈருலோக சட்டமானது வெப்பத்தை இழக்கும் வரை அது ஆன் பண்ண விடாது. ஸோ இந்த கேள்வியில ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணுமா இருந்தா நம்ம கண்டிப்பா எழுத வேண்டியது இந்த அவன் 10 ஆம்பியர்ல தான் தொழிற்பட போகுதுன்னு அந்த மின்னோட்ட அளவை குறிக்கணும். அடுத்ததா இதுல மிகை சுமையோட்டம் நிகழ்ந்திருக்குங்கிற வார்த்தை பிரயோகத்தை நம்ம பயன்படுத்தணும். அடுத்ததா ஈருலோக சட்டம் விரிவடைந்து இது துண்டிக்கப்படுற செயற்பாடை விளங்கப்படுத்தி இருக்கணும். அது முடிய இந்த ஈருலோக சட்டம் பழைய நிலைமை அடைந்தால் மட்டும்தான் அவரால் மறுபடியும் இந்த ஆவணை ஸ்டார்ட் பண்ண முடியுங்கிற வார்த்தையும் நம்ம கண்டிப்பா தெரிவிச்சிருக்கணும். இப்படி தெரிவிச்சிருந்தா இதுல பூரண மார்க்ஸை எடுக்க முடியும்.